ஓட மக்கள் வந்துக்கிறாங்க. அவளை ஆசீர்வதிங்க, பெரிய ஆச்சரியமான வல்லமையான காரியங்கள் செய்யுங்க. கர்த்தர் ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்து. பெரிய காட்சிகளை நாம எல்லாவற்றையும் பொறுப்படுத்து துதிக்கிற மகிமை நமக்கு இயேசு வழியா ஆவியானோடு ஒத்தாசோட ஜெபிக்கிறோம். எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஓசனா சொல்லுவோமே. ஓகே, தேவ ஜனமே, இந்த காலை பொழுதுல நம்ம 32வது வார ஆராதனையில நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தலைப்பு 32வது வாரம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மாசம் வந்து 8ஆம் மாசம் 1வது வார தலைப்பு என்னன்னு சொன்னா வாசிப்போம். எல்லாமே தலைப்பு சொல்லுங்க. சல்மோன். நீங்க கிட்ட வச்சு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சல்மோன். சத்தமா சொல்லுங்க. என்னதுங்க? சாலமோன். ஐயா இல்லப்பா, சல்மோன். அதுக்கப்புறம் ராகா. இதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இவங்க 2 பேர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறையா, கேட்காதங்கிறாயா? சல்மோனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. சல்மோன் பேருந்த சலூன் கடை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடாத. மகா சிஸ்டர் பின்னாடி இருங்க. லேட்டா வந்தீங்க, ஆனா என்ன பார்க்க மாட்டேங்க. இங்க பாருங்க சிஸ்டர், குழந்தைங்களை பார்க்க வேண்டாம். இங்க பாருங்க. சொல்லுங்க, என்ன தலைப்பு சொல்லுங்க. சொல்லுங்க, தலைப்பு என்னதுங்க? சல்மோன். அதுக்கப்புறம் என்னங்க? ராகாவை பத்தி கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். தெரியுமா? இந்த 2 பேர்ல யாராவது கொஞ்சம் இதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியா, கொஞ்சம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? யாரை பத்தி கேள்விப்பட்டுக்கிறேன்? மூப்பர்கள். இந்த புருஷோத்தரையா இருக்கிறாங்க. எது நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோப்பலையாக்கு எதையா ஐயா இதுல எது கேள்விப்பட்டீங்க? 2 பேரும் கேள்விப்படலையா? சரி, 2 பேர்ல ஒருத்தராவது ஏதாவது சொல்லு. அவருடைய கேரக்டர் சொல்லு. ராகா என்னது? ஒரு வேசி. சொல்லுங்க, ராகாப்பு யாருங்க? ஒரு வேசி. ராகாப்பை பத்தி தான் தெரியுது. ஆனா நமக்கு யாரும் தெரியலன்னா சல்மோனை பத்தி தெரியும். ராகாப்புடைய புருஷன் பேர் தான் யாருங்க? சல்மோன். சொல்லுங்க, ராகாப்புடைய புருஷன் பேர் தான் என்னதுங்க? சல்மோன். சொல்லுங்க, ராகாப்புடைய புருஷன் பேர் தான் என்ன சொன்னா சல்மோன். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2 பேரை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு சத்தியத்தை பார்க்க போறோம். சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் நம்ம. ஓகே, ரெடி தானே? பின்னாடி சிஸ்டரா சொல்லுங்க. தலைப்பு என்ன சொல்லுங்க? சல்மோன் ராகா. சத்தமா சொல்லுங்க. சல்மோன். சத்தமா சொல்லுங்க. சல்மோன் ராகா. இவங்க 2 பேரை பத்தி. சல்மோன் தான் ராகா புடிங்க சொன்னா புருஷன். இவன் எப்படி புருஷனா மாற இதை பத்தி பார்க்க போறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஸ்கிரீன்லயே வரும். இந்த ஸ்கிரீன்லயே வந்து நீங்க கிறுக்கின்னு மட்டும் என்ன பண்ணுங்க, மாத்தேயு அப்படியே ஃபுல்லா இத்துன்னு போட்டு அதுக்குள்ள வந்து வாசிக்க பார்க்க சொல்லுது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. வம்ச வரலாறு. இதுல யாருடைய வம்ச வரலாறு வரல? ஆதாமுடைய வம்ச வரலாறு. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுங்க. நான் சொல்றது சத்தியத்தை கேளுங்க. மன்னிக்கணும், யாருக்கு வரல? ஆதாமுக்கு வரல. எதுல தான் தொடங்குதுங்க? ஆபிரகாம். ஆபிரகாம்ல கூட வரும்போது எதோட வந்து முடியுதுன்னா தாவீதில் வர்றாரு. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஈசாக்கு. அதை பத்தி எல்லாம் கூட பேசல. அதுக்கப்புறம் யார் தான் வந்துங்க? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும். யாக்கோபுக்கு எத்தனை பசங்க? 12 பசங்க. யூதா சொல்லாத. இதான் பைபிள். எத்தனை பசங்க? 12 பேர். அது மூத்தவன் பேரு என்ன சொன்னா, மூத்தவன் பேரு யாருங்க? மூத்தவன் யாரு? ரூபன் தான் மூத்தவன். 4வது பிள்ளைதான் யாரு? யூதா. ஆனா தொடங்கும் போது எதுல இருந்தா தொடங்குது? யூதால இருந்து. யாருல இருந்து தொடங்கல? ரூபன்ல இருந்து தொடங்கல. இதுவே நிறைய யோசிக்க வேண்டும். சிஸ்டர் என்ன கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். சத்தியத்தை பாருங்க. ஆஃப்டர் தான் கட கட கடன்னு எரிக்க கோட்டை இடிக்கிறோம். எங்க போய் சேரணும்? ஊட்ட போய் கறி வாங்கி என்ன பண்றீங்க? சேருங்க. ஆனா நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதமான சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப எதுல இருந்து தொடங்குது? தம்பி சொல்லுங்க. முத புள்ள இட புள்ளங்க ரூபன். சத்தம் வர மாட்டேங்குது. வரல சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சங்கரையா காத்தாலதான் உங்களுக்காக சொல்ல மாட்டேன். ஐயா என்ன மேல போச்சு நிற்கிறாரா, ஏன் வரமாட்டேங்கிறாரா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஐயா கவனிங்க. இனி கூட பாருங்க, 2 பிள்ளைங்க நம்ம சர்ச்சில் இருந்து 2 பேரும் சின்ன வயசுல இருந்து வராங்க. யார் அப்படின்னா தீபாவும் சின்னதுல இருந்து வருது. அப்புறம் திவ்யாவும் சின்னதுல இருந்து சர்ச்சைக்கு வராங்க. 2 பேரும் 10 மாசம் 9ஆம் தேதி கல்யாணம். எங்கன்னா துபாய் குருக்கு சந்தில் ஒருத்தர் எப்படின்னு சொன்னா டெல்லியில வச்சுக்கிறான்.
எப்படி கல்யாணத்தில் அப்போ நமக்கு எல்லாம் நீங்க தான் வரணும்னா நீங்க யாரும் எங்களை என்ன பண்றது இல்லை, கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறீங்க. பாஸ்டர் கொஞ்சம் என்ன பண்ணணும், ஐயா கொஞ்சம் என்னவா இருக்கிறீங்க, சபை வளருது அதனால கொஞ்சம் என்ன பண்ண எங்களும் இந்த டேட்ல நீங்க கொஞ்சம் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நீங்க எங்களுக்கு வர தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல பேசும்போது. அதனாலதான் பிரதர் வரல. இப்ப நம்ம கவனிக்கும் மெசேஜுக்கு போயிடலாம். கரெக்டா பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார், யாக்கோபு யாரை பெற்றாங்க, யூதாவையும் அவர் சகோதரரை பெற்றார். வேகத்தை கூட்டுவோம். யூதா பாரேசையும் சாரேயும் தாமாரிடத்தில் பெற்றார். தாமாரும் அவளை பத்தி நம்ம பார்க்கணும். தாமார் இடத்துல என்ன பண்ணாங்க, அவன் யாரு, தாமார் என்பது யாரு, மரிமகன். அது ஒரு பெரிய விஷயம். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றார், எஸ்ரோம் ஆராமை பெற்றார், ஆராம் அபினதாபை பெற்றார், ஆராம் என்ன பண்றாங்க, ஆராம் அபினதாபை பெற்றார், அபினதாப் நகசோனை பெற்றார், நகசோன் சல்மோனை பெற்றார். சொல்லுங்க, நகசோன் யாரை பெற்றார், சல்மோனை பெற்றார், சல்மோன் போவாசை நாகாபிடத்தில் பெற்றார். போதும் சோத்திரம். பெற்றார் நான் ஒண்ணுமே ஆசீர்வாதத்தை தெரியல பெற்றேன்னு சொல்லாதுங்க. அப்ப சொல்லுங்க, சல்மோன் போவாசை, சொல்லுங்க பாட்டு பாருங்க, போவார் போவார். யார் என்ன யார் மூடும், போறது யார் மூடும் சொல்றீங்களே, இந்த போவாசை இவங்க பிரச்சனையா இருக்குது. போவாசம் பாருங்க பாருங்க எப்படி இருக்குதுங்க, இப்படி போவாசை பெற்றான் பாருங்க. சல்மோன் போவாசை என்ன பண்றாங்க, போவாசு ரூத்து மூலியமா அப்படியே வருது. 3 பெண்களை பத்தி பைபிள்ல போட்டிருக்கு. அது சொல்ல பாருங்க, 3 பெண்களை பத்தி நம்ம பாருங்க. இங்க பாருங்க, அவர் சல்மோன் போவாசை யாரிடத்திலிருந்து பெற்றார், சொல்லுங்க யாரிடத்திலிருந்து பெற்றார், யாகாபிடத்திலிருந்து அவர் பெற்றார். சல்மோன் அப்படின்னா பாருங்க, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனே. 12 கோத்திரம் எதுங்க, எல்லாம் கவனிக்கும். 12 கோத்திரத்துல பயங்கரமா பேசப்படுற ஒரு கோத்திரம் என்னன்னு சொன்னா யூதா கோத்திரம். 2வது கோத்திரம் என்ன சொன்னா என்னதுங்க, லேவி கோத்திரம். இந்த 2 கோத்திரம் தான் பைபிள்ல செம்ம கோத்திரம். இதை பிறந்தா போதும், இந்த வம்சத்துல பிறந்தா போதும், இந்த குடும்பத்துல பிறந்தா போதும். வம்சம்னா குடும்பம்னு அர்த்தம். இந்த குடும்பத்துல பிறக்கணும்டா, பிறந்தா இந்த குடும்பத்துல பிறக்கணும். என்ன குடும்பத்துல சொல்லாங்க, யூதா. 2வது என்னங்க, எதுங்க, லேவி. இந்த 2 குடும்பத்துல ஒருத்தன் பிறந்தானா யூதம். அந்த மாதிரி குடும்பம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல. அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் தான் யாருங்க, சல்மோன். சொல்ல மாட்டேங்கிறேன் சத்தமா சிஸ்டர் என்ன கவனிக்கிறோம். சல்மோன் யாருங்க, யூதா. பாருங்க பயங்கரமா எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும் எதுக்கு போனாலும் முதல்ல யார் தான் கிளம்பி போவாங்க, யூதா தான் கிளம்பும், யூதா தான் போகணும். இந்த யூதா தான் எல்லாமே பாடும். இதை பத்தி சல்மோன் யூதா. என்னங்க யூதா கோத்திரத்தை சல்மோன் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் சொன்னா என்ன சொன்னா, சல்மோன் என்ற பேருக்கு அர்த்தம் பரிபூர்ணன் என்ற அர்த்தம். பரிபூர்ணன் அர்த்தம் சல்மோன். சல்மோன் என்ன அர்த்தம்னா பரிபூர்ணன். அவர்கிட்ட என்னங்க, பர்ஃபெக்ட், எந்த குறையும் கிடையாது. சல்மோன் அப்படின்னு சொன்னா என்ன, பரிபூர்ணன் அப்படின்னு அர்த்தம். பரிபூர்ணன் அர்த்தம்னா எந்த குறை இல்லாதவன். பரிபூர்ணன் அப்படின்னு அர்த்தம்னா எந்த குறை இல்லாதவன். 2வது நம்ம சல்மோனை பார்க்கறதுக்கு முன்னாடி ராகாம். ராகாம் என்ற பேருக்கு எவ்வளவு அர்த்தம் என்ன சொன்னா, விசாலமானது, வைட் அப்படின்னு அர்த்தம், விசாலமான. ராகாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தங்க, விசாலமான. எப்படின்னா வாழலாம், எப்படின்னா விசாலம். விசாலத்தை பத்தி பாருங்க, மத்திய 7ஆம் அதிகாரம். இவளை பத்தி தான் கொஞ்சம் பார்த்துட்டு போறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 13 வசனம் 14 வசனம் பாருங்க. விசாலம். விசாலம் வாசல் வழியா உட்படை செய்யுங்கள். பாருங்க என்ன வாசல், நம்ம வாசல்ல என்ன வாசல், இடுக்கமான வாசல். கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கொஞ்சம் கடினம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் நெருக்கம் இருக்கும், கொஞ்சம் இப்படி பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இடுக்கமான வாசல். ஒரு பிரைவசிங்க. அப்புறம் கேட்டுக்கு போகிற வாசல் விரியும். பாருங்க, கேட்டுக்கு போகும் அப்படின்னு புது மொழி பேப்பர்ல நரகத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதுங்க, விரிவும். வழி எப்படி இருக்குதுங்க, விசாலம். அப்போ பாருங்க, விசாலம். ராகாப் என்றால் விசாலம். விசாலம் என்ன, எப்படினா வாழலாம், எப்படினா வாழும். ஒண்ணு கவலைப்படாது, இயேசு உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டார். உனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, நெருக்கமே கிடையாது. விசாலமா வாழணும். நீ எப்படினா வாழணும், நீ எப்படினா இரு, நீ எப்படினா கடை அப்படின்றதுதான் என்ன விசாலம். இந்த விசாலம் கெட்டுக்கு போக, கேட்டுக்கு என்ன, நரகத்துக்கு போகிற ஒரு வாசல். பாருங்க என்ன சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா. அது வழி எதுக்குதுங்க, கொஞ்சம் நெருக்கமா இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான். அதனால என்னது, ஜீவனுக்கு போகிற வாசல் தான் பரலோகத்துக்கு போற வாசல். புதுமொழி பேர்ல
கொஞ்சம் இடுக்கம் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கம் இருக்கும். நெருக்கம் இல்லாமல் வராது. கொஞ்சம் நெருக்கமாக மாதிரி சிஸ்டர், கத்த கொஞ்சம் என்ன நெருக்கத்தில் விட்டார் சிஸ்டர், நெருக்கத்தில் இருக்கிற சிஸ்டர், கவலைப்படாத சிஸ்டர், இடத்துக்குள்ள வந்துடுவீங்க, விசாலத்தில் வந்துடுவீங்க. கொஞ்சம் நெருக்கம் இருக்கும். இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை செய்யாத, அப்படி நெருக்கம் இருக்கும், விசாலம். அப்ப ராகாப் என்றால் விசாலம். எப்படின்னா எப்படின்னா எப்படி கடத்தா என்ன, ஏசு உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அப்ப நம்ம செய்யக்கூடாது, ஒன்னும் செய்வான். அது எப்படி அது சொல்றான்? அந்த வாசல்ல நம்ம பிரவேசிக்கணும் இல்ல, இடுக்கத்துக்குள்ள போன இல்ல, அவ கொஞ்சம் வாழ இல்ல. அப்ப நல்ல கவனிங்க, அப்ப ராகாப் என்றால் எப்படின்னா வாழ, விசாலம் அர்த்தம். எது என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுவாங்க, எல்லோயா விசாலம். இவரை பத்தி பாருங்க, இன்னும் நிறைய காரியங்கள் ராகாப்பை பத்தி என்ன படிக்குதுன்னா, சங்கீதத்துல நிறைய காரியம். ராகாப் பத்தி பாருங்க, சங்கீதம் 87:4 பாருங்க, என்ன படிக்குது பாருங்க. அறிந்தவர்களுக்குள்ளே சிஸ்டர், சகோதரா, சகோதரி, நீங்க கவனிங்க, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாப்பையும் பாருங்க, யார் பத்தி போட்டுக்குது, ராகாப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். அவன் ராகாப்பை எதோட சம்மந்த பத்தி பேசுகிறதுங்க, பாபிலோன். என்ன லோனு, மகளிர் லோன் சொல்லிடானே, பாபிலோன். பாபிலோன் என்ன அர்த்தம், அந்த தொங்கும் தேட்ட அந்த பாபிலோன் அதுதானே. இந்த பாபிலோனை நேபுகாத் நேசர் கட்டுறாங்கல்ல, இந்த பாபிலோன் நிம்ரோத் இடத்தை கட்டாங்க, அந்த கோபுரம் கட்டுறான். இதே ரெண்டாவது இவன் இந்த பாபிலோன். நோக்கம் என்னன்னா, அங்க 3 காரியம் இருக்கு. ஒண்ணு விக்கிரகம், ரெண்டாவது என்ன மது, மூணாவது மாது. இந்த 3 நிறைஞ்சிருக்கிற இடம் தான் பாபிலோன். அந்த இடத்துல தான் யாருக்கிறா சொல்லுங்க, யாருக்கிறாங்க, ராகாப்பு. ராகாப்புனா பாபிலோன். பாபிலோன் என்னங்க, விக்கிரகம். விக்கிரகம் கோட்டை நிரம்பி இருக்கும். விக்கிரகம் இருக்கிற இடத்துல மது இருக்கும், மது இருக்கிற இடத்துல மாது இருக்கும். பெண்கள் 3 தான் மனுஷனை அடிப்பது. அவன் அப்படிதான் இருக்கிறான். மாதுனா என்னங்க, விலை கொடுத்து வாங்குற பெண்கள், விலை கொடுத்து வாங்குற பெண்கள், விலை கொடுத்து செய்யறது. அப்ப அந்த அதுக்குதான் யாரு ராகாப்ப என்ன பண்ணிக்கிற ஒப்பிட்டு பேசுறாங்க. நமக்கு நேரம் அதிகமா இல்ல. சங்கீதம் 89:9-10 வாசிங்க. தேவரே சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அப்ப ராகாப் அப்படின்னு சொன்னா என்னதுங்க, பெருமை உள்ளவர். இந்த பாம்பு அங்கதான் இருக்கும், சமுத்திரத்துலதான் இருக்கும். இந்த சமுத்திரம் பெருமை. அப்ப நான் சொல்றேன், ராகாப்னு அடுத்த நிலை பெருமை பிடிச்சவர் சொல்றேன், பெருமை பிடிச்சவர். ஆளுகிறேன், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகள் இடமனு அடைக்கிறேன். அப்புறம் ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனை போல் ஒடுக்கிறேன். ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனை போல ஒடுக்கிறான். கடவுள் எப்ப பெருமை இருக்குதோ அவனால ஒடுக்கிறான். ஒண்ணு ராகாப்பை எதுக்கு ஒப்பிட்டு பேசினாரு, பாபிலோன். சொல்லுங்க சார், என்ன லோனுங்க, நான் சொல்றது எனக்கு புரியலன்னா நீ எழுதுனா கூட உனக்கு ஒண்ணும் புரியாது. சொல்றேன், மறைச்சு மறைச்சு பார்த்துக்கணும். ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சொல்லுங்க, ராகாப்பை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு, பாபிலோன். பாபிலோன் என்ன அர்த்தம், விக்கிரகம். விக்கிரகம். ரெண்டாவது என்னங்க, மது, மாது நிறைந்திருக்கிற இடம் தான். ரெண்டாவது எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, பெருமைக்கு ஒப்பிட்டு. மூன்றாவது பாருங்க, அவள் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, ஏசாயா 51:9 வாசிப்போம். எழும்பு எழும்பு, பலன்கொள், கர்த்தரின் புயமை முந்தின நாட்களிலோ பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்போம். ராகாப்பையும் துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. அப்ப ராகாப்பை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு, வலு சர்ப்பம். சொல்லுங்க, என்ன சர்ப்பம், சொல்லுங்க, என்ன சர்ப்பம், வலு சர்ப்பம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சர்ப்பத்தை பத்தி எல்லாம் பாட்டு இப்பெல்லாம் பார்த்து ஆடி மாசத்துல நிறைய பாட்டெல்லாம் பாடும். முருகரை பத்தி எல்லாம் பாடும்போது அந்த பழத்தை பத்தி எல்லாம் பேசும். சண்டை வந்தது அண்ணன் தமிழ் எதுதான், என்ன பழம், ஞான பழம். பைபிள் சொல்லுது என்ன பழம், நன்மை தீமை அடிக்கிற என்ன பழம், சொல்லுங்க, என்ன பழங்க, நன்மை தீமை அடிக்கிற ஒரு பழம் தான். பைபிளுக்கு தான் அவங்க பேசுவாங்க. சோதரம் எல்லா பாட்டு இதுலதான் இதுங்க, பைபிளுக்கு தான். ஏசுன்னு சொன்னாலே அழகர்னு அர்த்தம். பூரண என்ன உள்ளவர் அவருங்க, அழகு உள்ளவர் அவர், முற்றிலும் அழகு உள்ளவர் அவர். நீங்க அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருந்தா எல்லாமே தொடரும். இன்னைக்கு நான் சொல்ல போறதை கேட்டீங்கன்னா நீ ஆச்சரியப்பட்டு என்னால பண்ண போற பாருங்க. கீழே இறங்கி வந்து கடைசியில முடியும் போது சோகத்தோட தான் முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு திட்டு இது நினைக்கிறேன், சோதரா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுக்காக ஏன் நாங்க இந்த திருவிருந்துக்கு வந்தேன்றியா, உங்களுக்கெல்லாம் இல்ல, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்றேன். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியத்தை நம்ம என்ன வாக்கம் முடியல. சொல்லுங்க, ராகாப்பை இப்ப மூன்றாவது எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க, சர்ப்பம். சர்ப்பத்துடைய தந்திரத்தோட இருக்கு. இப்படி
இப்படி. அப்ப நான் சொல்றேன், பாபிலோனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது, பெருமைக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. அப்புறம் அவளை எதுக்குன்னு சொன்னா பாம்பு. எதுங்க? இது தந்திரம் உள்ள ஒரு பாம்பு, சர்ப்பம். இந்த சர்ப்பத்தின் குணத்தோட ராகாப் என்ற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பத்தி பேசு. அப்ப ராகாப் வந்து இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க. சல்மோன் எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவருங்க? சொல்லுங்க, எப்படிப்பட்ட குடும்பங்க? பர்ஃபெக்ட். இவன் என்னங்க? இம்பர்ஃபெக்ட். சாத்தியமே இல்லை. இப்படிப்பட்ட குடும்பத்துல யாரும் ஒரு பொண்ணு இருப்பாங்களா? இப்படிப்பட்ட குடும்பத்துல யாருன்னா பாருங்க, வம்ச வரலாறுல ராகாப் பத்தி தான், ராகாப் தான் போடுது. வம்சத்துல குடும்பத்துல சேர்க்கும் போது, இயேசுடைய குடும்பத்துல சேர்க்கும் போது அவள் எப்படி போட்டுக்குதுன்னா வெளியே ராகாப் தான் போடும். மற்ற இடத்துல எல்லாம் அவங்க போடும்போது என்னதான் போட்டுக்கிறோம்? வேசியும் தான் போடும். குடும்ப வம்சத்துல வரும்போது கடவுள் எதை எடுத்துட்டாருங்க? அந்த எதை எடுத்துட்டாருங்க? அந்த வேசி என்ற அந்த ஸ்தானத்தை, அந்த தன்மையை கடவுள் அவளுக்கு எடுத்துட்டாரு. எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்? பார்க்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத யூதா குடும்பத்துல இவளை போய் சேர்க்கிறாங்க. சொல்லுவாங்க, எப்படிங்க? இந்த குடும்பம் எங்க? இந்த குடும்பம் எங்க? ஒருவேளை நான் சொல்றேன், என் குடும்பம் தகுதியே இல்லை, கவலைப்படாத. நான் சொல்றது மட்டும் சத்தியத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமா எந்த குடும்பத்துல வந்து சேர்த்தலாம். சொல்லுங்க, எந்த குடும்பத்துலங்க? யூதா குடும்பத்துல வந்து சேர்த்தலாம் சார். இந்த யூதா குடும்பத்தோட நம்ம வந்துடலாம். இந்த யூதா குடும்பத்தோட பர்ஃபெக்ட், இவன் இம்பர்ஃபெக்ட். யோசிச்சு பாருங்க, தகுதியா கிடையாதுங்க. எப்படிங்க தகுதி வரும்? தகுதியா இல்ல. இப்படிப்பட்டவன் நமக்கு நேரம் இல்ல. இப்படிப்பட்டவன இந்த குடும்பத்தில் அதான் சொல்றாங்க, யூதா அப்படின்னு சொன்னா போனோம். யூதாவே சகோதரரால் அப்படின்னு வரும். ஆனா யூதான்னு சொன்னாலே இயேசுதான் வந்துடும். அந்த குடும்பத்துல இணைப்பது சாத்தியமே. ஆனா இந்த ராகாப் வந்து எந்த குடும்பத்தோட இணைகிறாங்க? சொல்லுங்க, எந்த குடும்பத்துல வந்து சேர்றாங்க? யார குடும்பத்துலங்க? சல்மோன். யாருங்க? அது யூதா தான். அவன் யாருங்க? சல்மோன். இப்ப பாருங்க, சல்மோனை பத்தி இப்ப நான் சொல்லிட்டேன், ராகாப்பை பத்தி உங்களுக்கு வசனம் சொல்லிட்டேன். இப்ப சல்மோனை பத்தி கொஞ்சம் சொல்ற பாருங்க. சல்மோனை பத்தி பா. சல்மோன் என்ன அர்த்தம்? பரிபூர்ணன். அப்படியே பரிபூர்ணம். என்ன இல்ல, ஒரு என்னங்க பர்ஃபெக்டான ஒரு ஆள், குறையே கிடையாது. அது இயேசுவோட சம்மந்தம். சல்மோன் எப்படிப்பட்டவன் வாசிக்க பார்க்கலாம். சல்மோன் யாருன்னா, என்னாகும் 10 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. என்னாகும் 10-14 வாசிப்போம். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனையுடைய முதல் புறப்பட்டது. நல்ல கவனிங்க, யூதா சந்ததியுடைய பாளையத்தின் கொடி. இவங்க என்ன தூக்கிட்டு போவாங்க? சொல்லுங்க, என்ன தூக்கிட்டு போவாங்க? கொடியில. கொடியில என்ன சிம்பிள் இருக்கு? நான் சொன்னேன், பாலா சிங்கத்துடைய பிகர். நான் கூட அதான் யோசிச்சுங்க, உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல. நம்ம ஒரு பெரிய சபை நம்ம வாங்கி கட்டிட்டு ஓடுறேன். நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பெரிய இடம் வைக்கணுங்க. ஒரு கம்பம் வச்சு, கம்பத்துல என்ன ஏத்துனாங்க? இந்த யூதாவுடைய சிம்பிள் என்ன பண்ணுங்க? அது சிலுவை எல்லாம் போட்டு அப்படியே ஒரு கொடியை ஏற்றி வைக்கணும். ஃபெஸ்டிவல் ஆச்சுன்னா என்ன ஏத்தணும்? கொடி ஏத்தணும். யார்? நான் தான் ஏத்துவேன். சோதனை கேட்டாலையா? ஊர் தலைவர்கள் எல்லாம் இதுல என்ன பண்ண மாட்டாதீங்க. சாக்லேட் குடிப்பீங்களா? லட்டு கொடுக்குற சோத்திரம். இப்படி எல்லாம் நம்ம பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா யூதாவின் என்னங்க? யூதா முத இவன் தான் எங்க போனாலும் சரிங்க, இவன் எந்த இடத்துக்கு போனாலும் இவன் தான் இடத்துக்கு போகணும், கொடி தூக்கணும். இந்த கொடியை தூக்கிட்டு போறது யாருன்னா, இப்ப ராகாப்பை சந்திக்கும் போது இந்த கொடியை தூக்கி யார் போயிருப்பாருன்னா, அந்த கோத்திரத்துடைய தலைவன் பேர் தான் யாருங்க? சல்மோன். இவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான். ஒரு சொல்ல மாட்டேங்க, சத்தம் வர மாட்டேங்குது. யார்தான் கொடியை தூக்கணும்? யூதாவின் சன்னதியில் இருக்கிற அந்த தலைவர் தான். பாருங்க, யூதாவின் சந்ததி யாருடைய? பாளையத்தின் கொடி. என்ன கொடி இருக்கும்? சிங்கத்தின் கொடி. அப்புறம் அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. முதல் இதுதான் போன சேனை போனாலே கொடி தாங்க. என்ன கோத்திரம் போனாங்க? யூதா கோத்திரம் போனோம். அதெல்லாம் நாமளும் யோசிக்கிறோம். முதல்ல உட்கார வைக்கிற ஆளு இடம் எல்லாம் நல்லா துதிக்கிறவங்களா இருக்கிற நாமளும் யோசிக்கிறோம். நல்லா அது பிராக்டிஸ் சொல்லிட்டே இருக்கிறேன். என்னைக்கு நான் பிராக்டிஸ் பண்ண போறேன்? முதல்ல சேர்ல உட்கார வைக்கிற கூட நல்லா துதிக்கிறவங்க, நல்ல கடவுளை ஆர்ப்பரிக்கிறவங்களா, அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கணும். அப்பதான் சபையில ஆவியானவர் அதிகமா செயல்படுவார். எத்தனை சொல்லுவாங்க? பாருங்க, யூதானா என்ன? துதிக்கிறவன், கம்பீரமாய் துதிக்கிறவன்.
சிங்கம் போல நிக்கிறவன் அவன் தான் முதல்ல வர பாருங்க. யூதா சந்ததியாகிய பாளையத்தின் கொடிகள் அவன் சேனையோட முதல் புறப்பட்டது. அப்புறம் அவனுடைய சேனைக்கு அம்மினதாபின் குமாரன் நகசோன் தலைவனா இருந்தான். யார் தலைவனா இருந்தா? நகசோன். பாருங்க இதுல பாருங்க யூதால மத்தியில 1:4 என்ன சொல்லுது பாருங்க. அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் என்னங்க நகசோனை பெற்றான். யாரை பத்தி பேசுது? நகசோனை பத்தியா? அமீராபதி அடுத்த முதல்ல வசனம் வருது. நகசோன் அமீராபதி நகசோனை பெற்றார். நகசோனை பத்தி பாருங்க. இப்ப மத்திய வாங்க. அவ பாருங்க நகசோன் யாரு பெற்றார்? சல்மோனை. அப்போ நகசோன் யாருன்னா சல்மோனுடைய யாருங்க? அப்பா. அப்போ நகசோன் செத்துட்டு பேருக்கு யார் தான் அந்த கொடியை தூக்கிட்டு போயிருப்பாருங்க? சல்மோன் தான் அந்த கொடியை தூக்கிட்டு போறாரு. அவர் தான் இப்ப இருக்கிறார். அப்ப நகசோன் பாருங்க இவங்க குடும்பம் எப்படி இருக்குதுன்னா யாத்திரியாகும் 6ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. ஆரோன் அம்மினதாபின் குமார்த்தியோ பாருங்க அமினதாபினுடைய குமார்த்தியோ நகசோனின் சகோதரியும். நகசோன் யாரு? சல்மோனுடைய அப்பா. அப்ப சல்மோனுக்கு பிறந்த பிள்ளைங்க நகசோனுடைய சகோதரி ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணு. ஆரோன் இன கோத்திரத்தை சேர்ந்தவன். சொல்லுங்க என்ன கோத்திரங்க? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனுடைய குமார் பாருங்க. ஆரோன் யார கல்யாணம் பண்ணிக்கிறான்னா நகசோனுடைய சகோதரி. அப்படின்னா என்னங்க? சல்மோனுடைய அக்காவை தங்கச்சி யார வேணா பண்ணிக்கிறாங்க கட்சிக்கிறான். அப்ப ஆரோன் சல்மோனுக்கு என்னன்னா மாமா மாதிரி. உங்களுக்கு இப்ப நகசோன் கபசோன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா நீங்க அந்த பக்கம் போறது நான் சொல்றேன். அப்ப எந்த கோத்திரத்துல அவங்க குடும்ப பெண்ணை எடுத்துக்கிறாங்க? லேவி கோத்திரத்தில். யூதா லேவி தான் பொண்ணு குத்து பொண்ணு எதுலதான் எடுக்கிறாங்க? இவங்க துதிக்கிறவங்க அவங்க யாருங்க? தேவனுக்கு ஊழியர் செய்யணும். அப்ப நம்ம கூட சரிங்க ஒரு பெண்ணை எடுக்கும் போது எந்த பெண்ணை எடுக்கணும் அப்படின்னா நீங்க கடவுளுக்கு ஊழியர் செய்கிற பெண்ணா இருக்கிற மாதிரி எடுத்து பாருங்க. அப்பதான் நல்லா இருக்கும். சண்டையும் கோபம் தடியும் கல்யாணம் நாள் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமியார் குடும்பம் இந்த பக்கம் ஏன்னா பார்க்கறது எதுங்க? அவ்வளவு ஒரு விசாரி ஏதோ ஒரு படிக்கிற சோத்திரம் கூட நமக்கு இருக்குது. ஆனா நமக்கு இப்போ பேசுறது என்னன்னு சொன்னா சல்மோன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா அவன் யூதாவும் அவன் குடும்பத்துல எந்த குடும்பத்துல அவன் பெண்ணி எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன குடும்பங்க? சொத்துங்க எல்லாம் சொத்தமா சொல்லி என்ன குடும்பங்க? சொல்லுங்க என்ன குடும்பங்க? லேவி குடும்பம். இப்படி ஒரு குடும்பத்துல இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல சேர்ந்த சல்மோனை ராகாப்பு குடும்பமே இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு குடும்பமா? இது ஒரு குடும்பமா? நீ கூட ஒரு வேலை சொல்ல இது ஒரு குடும்பமா? சீர்கட்ட குடும்பம் பெருங்க. எப்படி இவன் கல்யாணம் பண்ணான்? இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து இதுக்கப்புறம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 1/2 மணி நேரம் சல்மோனை பத்தியும் ராகாப்பை பத்தி என்ன பண்ணுங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். இத்துடன் எது முடிகிறது? என் ஆத்மா முடியுது இல்லையா? இந்த கதை முடியுது. இப்போ நம்ம எப்படி அவன் கல்யாணம் பண்ணா ஏதா நடக்குது அப்படின்ற ஒரு 7 பாட்டை பார்க்க போறோம். இதை பார்க்கணும்னு சொன்னா நம்ம எல்லாம் ஜோசுவா 2ஆம் அதிகாரம் 1 to 24 வரைக்கும் பெரிய அதிகாரம் தான். டக்கு பார்த்துட்டு போயிட்டு போறோம். எப்படி அப்போ ராகாப்பை சல்மோன் திருமணிச்சு எப்படிப்பா இது எப்படிப்பா நடந்துச்சு? அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த அவன் எங்கே? இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இவன் எங்கே? எப்படி இது நடக்குது? எப்படி இது ஆட்சி ஏது ஆட்சி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாம் நிமிந்து பார்க்கலாம். ஜோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஒண்ணு பார்ப்போம். வாசிக்க பார்க்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரையும் ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். எதை பார்த்துன்னு வாங்க? எரிகோ. சொல்லுங்க என்னதுங்க? எரிகோவும் கானான் தேசத்துல தான் இருக்கு. எரிகோவும் எதுல தான் இருக்குதுங்க? கானான் தேசத்துல தான். இந்த கானான் தேசத்துல தான் என்ன இருக்குதுன்னா எரிகோ இருக்கு. நல்ல கவனிக்கணும். இந்த எரிகோ என்பது கானான் தேசத்தை சேர்ந்தவன். நல்ல கவனிக்கணும். எரிகோ கானான் ஊரை சேர்ந்துதான். அவன் எரிகோவை சுத்தி பார்த்துனாங்கப்பா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எரிகோ என்பது என்ன கோட்டை நிரம்புதுங்க. எரிகோன்னு சொன்னாலும் என்னதான்? கோட்டை தானங்க. சோதனை என்னதாங்க? அது கோட்டை நிறைஞ்சிச்சுங்க. அந்த கோட்டையை இடிச்சுதான் உள்ள போறாங்க. எரிகோன்னு சொன்னாலும் கோட்டைன்னு அர்த்தங்க. சோதனம் இதை வந்து பார்க்குவோம். எரிகோ வந்து என்ன பண்ணாங்க? கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. சோதனம் எல்லாம் கிட்ட வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்கு வந்தா இந்த எரிகோ இடிச்சுட்டு அப்படி போனா இடம் போயிடுவாங்க. அது எரிகோவா இடம் தேசம் தான், கானான் தேசம் தான். சொல்லுங்க எரிகோ இடம் தேசம் தான்.
புரியுதுங்களா? சகை எங்க இருந்தா? துபாய் குறுக்கு சந்தான். அவனே எரிகல தானே இருந்தான். அவனை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோத்தம் அது சொல்ல மாட்டீங்களா? அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஒரு ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப ஏசு எங்க போனாரு? எரிகோக்கு போனாரு இல்லையா? அப்ப கானான் தேசம் தான் இது. இந்த கானான் தேசத்துல இந்த எரிகோ கிட்ட வரும்போது இந்த எரிகோ கோட்டை ஒரு பலமான ஒரு கோட்டை. எத்தனை சொன்னா 120 அடி. அது பார்க்க வர நம்ம 8 சேரிட் போயிட்டு வர அளவுக்கு பெரிய ஒரு வசனமான ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம் தான் இந்த எரிகோ. இதை எப்படி பண்ணாங்க? அசால்ட்டா அப்படி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க சொல்லுங்க? எரிகோ கோட்டை கட்டி என்ன பண்ணாங்க? எல்லாம் கத்தி கடமாரி எடுத்துட்டு போனாங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க. எத்தனை நாள் போனாங்க? 6 நாள். 6 நாள் என்ன பண்ணாங்க? டெய்லி ஒரு முறை என்ன பண்ண வரணும்? சுத்தி வரணும். பேசுங்கிற சோத்திரம் என்ன வந்தாங்க? என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. 7வது நாள் எத்தனை முறை சுத்தி வரணும்? 7 முறை சுத்தி வர. சோத்திர சிஸ்டர் என்ன நினைக்கிறோம்? 7 முறை சுத்தி வர. சுதிச்சு அப்புறம் என்ன பண்ணுங்க? ஆர்ப்பரிக்கணும். என்ன பண்ணுதுங்க? அந்த கோட்டை வந்து இடிந்து வச்சு. இதான் கதை. இதுக்கப்புறம் என்னால கதை சொல்ல முடியாது. போயிடலாம் கதைக்கு. அவன் எரிகோவை பார்க்கும்படி எத்தனை பேர் அனுப்புறான்? வேவு பார்க்க எத்தனை பேர் அனுப்புறான்? 2 பேரை வந்து வேவு பார்க்க அந்த ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவன் வாசிங்க என்ன சொல்லுது? அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்தார். யாருடைய பேர் வந்தாங்க? ராகாப் பேர். ராகாப் என்னும் பேர் கொண்ட என்ன போட்டுக்குதுங்க? ஒரு வேசியின் வீட்டு. வேசி அப்படின்னு சொன்னாங்க திருமணத்துக்கு முன்னாலே தவறு செய்யும். அப்ப ராகாப் என்ற ஒரு வேசியுடைய என்ன சொன்ன அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணு அங்க போய் என்ன பண்ண அப்படின்னா தங்கி அங்க தங்கடாச்சு. இந்த கோத்திரத்தை என்ன கடவுள் வந்து ரொம்ப ரொம்ப அறவே இருக்கிறார். இந்த கானான் தேசம்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் இருக்கும், மது இருக்கும். அப்படின்னாங்க மாது இது நிரம்பி இருக்கிறதுனால கடவுள் வந்து எல்லாத்தையும் யுத்தம் பண்ணி விட்டுட்டாலாம் வந்துட்டு சொல்லுவார். ஆனா இந்த தேசங்களை மாத்திர கடவுள் என்ன சொல்றாருன்னா விட்டு விடாத. வாசிக்க மகள் என்ன சொல்லி பாருங்க. உபாகமும் எத்தனை? உபாகம் 20ஆம் அதிகாரம் 16 18 வயசுக்கு வேகமா வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் கானானியர் வருது பாருங்க. அவன் மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோடு வைக்காமல். சுவாசம் உள்ள ஒன்றை என்ன வைக்க கூடாது? சுவாசம் என்ன அர்த்தம்? மனுஷன் மாத்தல ஆடு மாடெல்லாம் கூட சுவாசம் எதுவும் வைக்காது. உயிரோடு எதையும் வைக்காது. இந்த கானான் தேசம் அவ்வளவு விக்கிரகமும் பாவம் நிறைஞ்ச ஒரு இடம். கண்ணதான் சொல்ல ஒன்றை என்ன வைக்காத. சுவாசம் உள்ளதுன்னா என்னத்துங்க? சுவாசிக்கிற எதையும் உயிரோடு என்ன பண்ணாதுங்க? வைக்காமல் அவைகளை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ணாங்க. சுட்டு எரிச்சது அப்படின்னா எதையும் வச்சு. சில ஊருக்கெல்லாம் யுத்தம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவார். ஆனா எந்த இடத்தெல்லாம் விடாத அப்படி அழிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரவி பார்க்கல் இந்த ராகாப் என்ற இந்த பெண் வந்து 10 வயசுலயே இந்த தொழிலுக்காக அவர் என்ன பண்ணிக்கிறான்னா குடும்பம் அனுபவிச்சுக்கிறாங்க. ராகாப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ராகாப் வந்து என்ன சொன்னா அந்த குடும்பமே 10 வயசுல ரவி மார்க்கெட் சொல்றாங்க 10 வயசுலயே குடும்ப ரீதியா இவங்க வேணான்னு சொன்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க விட மாட்டாங்க. எதுங்க? சமுதாயம் விட அந்த ஊர் விட அந்த தொழிலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈடுபடுத்தியே தீர்வாங்க. 10 வயசுல இவளை அந்த தொழிலுக்கு ஈடுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கவனிக்க வேண்டியது, ஆனா கவனிக்க என்ன பாருங்க, இப்படி ஒரு தொழில இவன் ஈடுபடுத்தி இருந்தாலும் என்ன கவனிக்கணும். பின்னாடி வேலை பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தொழில அவர் ஈடுபடுத்தி இருந்தா கூட ஆனா மனதார இவளுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம். ராகாப் வந்து தான் செய்கிற அந்த குடும்ப தொழிலா இருக்கிற அந்த பாவக்காரத்தை செய்யறதுக்கு இவருக்கு மனசு. எப்படி செய்யறீங்க, எப்படி இதை சொல்ல வரீங்க அப்படின்னா வாசிங்க 2 வசனத்தை வாசிப்போம். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, ஆள் அனுப்புறா இவன் ஃபேமஸ் தான். யாருக்கு தெரியுது சொல்ல, யாருக்கு தெரியுதுங்க? ராஜா எரிகோவின் ராஜா. ராஜாக்கு என்னங்க எரிகோவின் ராஜாக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க யூதமார்கள் சொல்றாங்க பைபிளே ரொம்ப அழகான பெண்கள் 4. அவன் 4 இந்தியாவும் சொல்லிட்டு அது சோதனை ஒன்று சொல்லுங்க. 4 யார் சொல்றாங்கன்னா யாருன்னா சொல்ல முடியுமா பாருங்க. 4 பேர் சொல்றாங்க. 4 பெண்கள் தான் பைபிள் ரொம்ப அழகான பெண்கள் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்க பார்க்கலாம். சூலமித்தியா, சாரா, சூலமித்தியா சோதரா 1 சூலமித்தி சொல்றேன். ஓகே
ஓகே சூலமத்தி அவன் கருப்பாக்குறான், அழகா கரெக்டா அவன் கருப்பு பொண்ணு வாடா இப்ப கரெக்டா. அழுகு பெண்ணுதான் 4 பேர் சொல்றான். ஒண்ணு யார் அப்படின்னா, ஒண்ணு யாருங்க, சாரம். ஒண்ணு சாரம். ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து ரெபேக்கா. அதெல்லாம் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து ரெபேக்கான்னு சொல்ல. ரெண்டாவது வந்து யார் சொல்றாங்க, எஸ்தரை சொல்றாங்க. சொல்றேங்க என்னங்க, யாரு சொல்றாங்க, எஸ்தரை சொல்றாங்க. மூணாவது வந்து அபிகாயில் அப்படின்ற ஒரு பெண்ணை சொல்றாங்க. நாலாவது யாரை சொல்றாங்கன்னா, இவரை சொல்றாங்க. யாரு சொல்றாங்க, நான் சொல்லல சொல்றான். நீ மச்சு பார்க்கறத பார்த்தா நான் சொல்ற மாதிரி இல்லை. யார் சொல்றாங்க, ரவிமார்கள் சொல்றாங்க. இவங்க அவ்வளவு அழகு தெரியுது. அதனாலதான் இவங்களை பத்தி யாருக்கு தெரிஞ்சுங்க, ராஜாக்கே சொல்றாங்க. ராஜாக்கு ஆளு தெரிந்து வேறு பார்க்க வந்துக்கிறாங்க. யார் வீட்டுக்கு வந்து தங்கிக்கிறாங்க, ராகா வீட்டுக்கு வந்து தங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆளை விட்டு யார் அந்த ராகா அப்படின்னு அவனுக்கு தெரியல. அவன் எல்லாம் சொல்லவே இல்லை, டவுட்டே இல்லை. யார் வீட்டுக்கு அனுப்புறான், நேரம் ராகா. ஏன்னா அவ்வளவு ஃபேமஸா இருக்கிற சோதம் அப்படி அனுப்புறான். அனுப்பி என்ன பண்றான், வந்து வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னார். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் 2 வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அவர்கள் வீட்டின் மேல் ஏற பண்ணி அவர்களை இடம் மேல ஏற பண்ணி வீட்டின் மேல் என்ன பண்ணுங்க, ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். எதுல வச்சிருந்தா இப்போ சொல்லுங்க. இப்போ இவன் செஞ்சது ஒரு வேலை. உள்ளுக்கிறாங்க, கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற நீ போய் சொல்லலாமா, உன் மேல சொல்லுங்க, நல்லதுக்காக என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்காக அவங்க பேசுறான். சூழ்நிலையில பாருங்க, அவன் சொல்றா, அவன் போயிட்டாங்க, சீக்கிரம் போய் என்ன பண்ணிக்கோ, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணிக்கோ சொல்லுங்க. அவளை என்ன பண்ணீங்க, பஸ்ல வாசிட்டாங்கல, அதுதான சொல்றது. அவளை போய் சீக்கிரமா என்ன பண்ணு, அவங்க தேடி போயிடு. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, சீக்கிரமா போங்க. வந்தது உண்மைதான், ஆனா யாரும் தெரியாது, வந்தாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், இவங்களுடைய நோக்கமோ இவன் வீடு என்ன வீடுன்னு தெரியாது, பேசிக் வீடு இவங்களுக்கே தெரியாது. இவங்களும் இந்த கான்சென்ட்ரேஷன்ல வரல. இவங்களும் அவங்களை சேர்க்கும் போது எந்த முகாந்திரத்துல சேர்க்கல, பேசி என்ற முகாந்திரத்துல சேர்க்கல. நீங்க கேட்கணும், யாரும் 2 பேர் போனாங்க. போனதுக்கு ரீசன் என்ன, அவனே பார்க்க ஆள் என்ன பண்ணாங்க, முடிக்கிற மாதிரி இருக்குது. யார் வீட்டில் தான் ஒளிய போனாங்க, ராகாப்புடைய வீடு எங்க இருக்குதுன்னா அழகத்து மேல இருக்குது. நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இவன் எதனால மூடி வச்சான்னா, சணல் தட்டினாலே மறைத்தின பண்ணா வைத்தான். சொல்லுங்க, என்னத்தினால மறைச்சு வச்சா, சணல்னா இந்த நூல் கைசு. நல்ல கவனி, இந்த நூல் கைசு. ஆமா மடியும் மல்லிகமா எனக்கு கவனிமா, மூச்சு விடாது போட்டு அப்படியே உயிர் உங்களுக்காக தான் பண்ண எல்லாம் எனக்கு கவனிக்கும். சண்டல் சாணி தட்டுதான், அந்த சாணி எடுத்து மூட்டான்னு சொல்லிடாது. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல போறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நல்ல கவனிக்கணும். சத்தியத்தை சத்திய நமை. சண்டல்னா என்னன்னா நூல் கை செய்யுது. இந்த நூல் கை செய்யறது ரொம்ப கஷ்டன்றாங்க அந்த காலத்துல. ஒரு மரம் ஏதோ ஒன்று எடுத்து வந்து நல்ல ஊற வச்சு அதை அட்டி அடிச்சு அதை பிடிச்சு அது என்ன பண்ணாங்க, நூல் செய்யும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் அந்த தொழிலை செய்யல. என்ன தொழிலை செய்யறா, என்ன நூலை செய்யறாங்க, இந்த சணல் நூலை செய்யற. சணல் நூல் இது யாரு அப்படின்னா, இவன் இந்த தொழிலை வெறுத்து இவன் என்ன பண்ணிக்கிறான்னா, இது எனக்கு வேணாம், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் இவன் தனியா வந்துட்டு இருக்கிறான். இவன் வந்து என்ன தொழிலை செய்யறான்னா, நூல் பாருங்க, இந்த வேலை செஞ்சிருந்தான்னா ராஜ அரண்மனை இருந்திருப்பான். அனுச்சல் மாதிரி வேலை நோயா, இப்ப கோட்டை மேல இருந்திருக்க மாட்டேன் சொல்றேன். ரெண்டு பாருங்களா தான் சொல்றேன். ரொம்ப கடினமான வேலை. அந்த நூலை எடுத்து ஊற வச்சு அதை கலரை பண்ணி அந்த நூலை எடுத்து ஒரு சணல் செய்து கை சேர்த்துற சாதாரண விஷயம். இது யார் செய்வாங்கன்னா, குணசாலியான ஸ்திரீ தான் செய்வாங்க. எங்க இருக்குன்னா, நீதிமொழிகள் 31:13 வாசிப்போமே. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்ய. யாரு குணசாலின ஸ்திரீ பத்தி தான் நீதிமொழிகள் 31 பேசுது. அவன் இனசாலியா மாறிட்டாங்க, குணசாலியான ஸ்திரியா மாறிட்டாங்க. அந்த தொழிலை வெறுத்து கடினமான இந்த சண்டல் நூல், இந்த நூல்ல தான் ஆசாரியனுக்கு என்ன செய்யணும், ஆடை நுயர்ந்த எதுனா இந்த நூல்ல தான் செய்யணும். அது சொல்ல மாட்டீங்க. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தொழிலை செய்யறாங்க. 1,00,000 படிகள்.
அவன் அந்த தொழிலை வெறுத்துதான் என்ன தொழில ஈடுபட்டுகிறான். சண்டல் நூல் யார் செய்வாங்க? குணசாலி. சொல்லுங்க, என்ன சாலிங்க? வச்சுக்கோங்க, என்ன சாலி? ரொம்ப கஷ்டமா இருக்குதான். உனக்கு ஒரு இது போட்டு கொடுத்துட்டுமா சோத்திரம். ஏன்னா நீ பேசும்போது பின்னாடி கேட்கும், பின்னாடி மக்கள் தூங்கி இருக்கிறாங்க. சோத்திரம் ஆயாமா இருக்கலாம், அவங்க எல்லாம் என்ன பண்ணுது எனக்கு தெரியல. சொல்லுங்க, என்ன வேலை செய்யறாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன வேலை? இந்த சணல் யார் செய்வாங்க? குணசாலியான ஸ்திரீங்க தான் இந்த வேலை செய்யும். இந்த குணசாலியான ரொம்ப கஷ்டம். இந்த தொழில் எனக்கு வேலை ஈஸியான வேலை தான். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல வழி இருந்தாலும் இது வேணாம், இந்த வேலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை அவன் என்ன பண்ணுகிறான், செஞ்சுக்கிறான். அப்போ அவன் வெறுத்துக்கிறான். அந்த பாவத்திலிருந்து என்ன திரும்பிக்கிறான்னா, யூத நபிமார்கள் சொல்றாங்க, மனம் திரும்பிக்கிறான். சில பேர் நல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்பத்தில் தள்ளப்படுவாங்க. அது வந்து தள்ளப்படும். இது விரும்பி இந்த தொழிலை செய்யல, குடும்பத்தின் ஊர் மக்களுடைய என்னங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் தள்ளப்படுறார். இன்னைக்கு நிறைய பேர் கூட சூழ்நிலைக்கு ஏற்ப பலவிதமான தவறுகளை செய்யறாங்க. ஆனா தேவர்களே, அதுல இருந்து மனம் திரும்பி வர்றது ரொம்ப நல்லது. எது எல்லாம் சொல்ல பாருங்க, ஒரு ஆமை வர மாட்டேங்குது. என்ன நூல் செய்யறாங்க? சணல் நூலை செய்ய அப்படி இருக்கிறாங்க. இப்ப நடக்குது, வாசிங்க. இவங்களை வேற ஒழிச்சு வச்சுக்கிற வாசிங்க. அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே 6 வசனம் வாசித்த 6 பார்த்தோமா? அவன் 7 வசனம். அந்த மனுஷன் வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷன் படுத்துக் கொள்ளும் முன்னே அவர் வீட்டின் மேல் அவரிடத்தில் ஏறி போய் பாருங்க, அவரிடத்துல யார் போறது? இவங்க மேல் பார்க்குற 2 பேர் என்ன எங்க இருக்கிறாங்க? மேல் வீட்டில் அவள் என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ஒழிச்சு வச்சுக்கிறான். அவன் ஒழிச்சுட்டு இருக்கிறான். எல்லாரும் கவனிக்கிற சோதர சிஸ்டர் அமாரியம், அவங்க இறங்கி வந்து இவங்கிட்ட பேசல. ரட்சிப்பு வரணும்னா நம்ம தான் கொஞ்சம் என்ன போனோம், மேல கொஞ்சம் ஏறி போனோம். கொஞ்சம் மேல ஏறி வந்தாங்க. கீழே இருந்து கை கூடு எங்களை தள்ளி விடக்கூடாது. சோதனை எங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் சொல்ல எது என்ன பண்ண? கொஞ்சம் மேல ஏறி வரணும். சோதனம் மேல ஏறி போன வசதான் வாழ்க்கை மாறுது. மேல ஏறி போன, ஏன்னா சத்தியத்தை அறிவிக்கிற தாசர்கள் அங்க இருக்கிறாங்க. சொல்ல மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, பக்கத்துல கொஞ்சம் நீ ஆசீர்வதிக்கப்படணும். கொஞ்சம் மேல ஏறி போகணும். எங்க இருக்க கூடாது? கீழே ஏறக்கூடாது. பக்கத்துல கைப்பிடிச்சு என்னையே பாக்குற சொல்ல, கொஞ்சம் ஏறி எங்க போ. சொல்லுங்க, பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் எங்க ஏறிப்போ. சொல்லுங்க, கொஞ்சம் எங்க ஏறிப்போ. சொல்லுங்க, கொஞ்சம் எங்க ஏறிப்போ. பாருங்க, அதே மாதிரிதான் சகை கூட பாருங்க. சகை பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 இருந்து பாருங்க 4. இவனும் எங்கதான் இருக்கிறான்? அவடியா ராஜாத்தி வாசி பாருங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து, இப்போ இவனும் எங்கதான் இருக்கிறான்? எரிகோவில் இருக்கிறான். யாரு? எக்ஸ்பெக்ட் சொல்லுங்க, யாரையா? அப்பா என்ன கவனிங்க, யாருதான்? ராகப்பா எங்கதான் இருக்கிறா? அவளை எரிகா சகை எங்கதான் எரிகா. அவன் ஏசு எரிகள் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனும் தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகையினாங்க. இவர் எதுக்காக போறான்னா, ஒரு தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்ன்றது சொல்றதுக்காக பார்க்கலாம். இவன் எதுக்காக வரானா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க தேடினான், வகை தேடினான். அப்புறம் குள்ளனானபடினால் கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். சகைவை எங்க ஏறினான்? காட்டாத்தி மரத்தில். இவன் எங்க ஏறினான்? மேல் வீட்டுக்கு ஏறினான். ஏறி போன வசத்தான் ஆசீர்வாதம். இவன் மேரி போய் பார்க்க வேண்டியதுதான். இயேசு சொன்னாரு, நான் வீட்டுல என்ன பண்ணணும்? தங்கணும். ரட்சிப்பு யார் வீட்டுக்கு வருதுங்க? சகை வீட்டுக்கு. எப்படி வந்துச்சுன்னா, கொஞ்சம் மேல ஏறி போறோம். கொஞ்சம் மேல ஏறி வாங்க. சோத்திரம். பக்கத்துல கை சொல்லு. மாசத்துக்கு ஒரு தடவை வந்து திரும்பி வந்து குடிச்சிட்டு போறிய, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் என்ன பண்ணி வா, கொஞ்சம் என்ன பண்ணி வா, ஏறி வா, கொஞ்சம் மேல ஏறி வா, ஒரு 2-3 வாரம் வா. கொஞ்சம் என்ன எடு, கொஞ்சம் ரிஸ்க் எடு, கொஞ்சம் ஏறி வா. அப்பதான் வீட்டுக்கு என்ன வரும்? இவன் நிமித்த அந்த குடும்பம் யாருங்க? சகை வீடு காப்பாற்றப்படுச்சுங்க. இவன் மேல ஏறி போன வசதான் ராகாவுடைய குடும்பமே அவனால காப்பாற்றப்படும். பக்கத்துல கொஞ்சம் நானே கீழே இறங்கி வரக்கா, கொஞ்சம் மேல ஏறி வா, கொஞ்சம் கை பூச்சி சொல்ல, கொஞ்சம் ஏறி வா, கொஞ்சம் மேல ஏறி வா. 21 ஜவன் வச்சுக்கிற வரமாட்டேங்கிற சோதரம்.
எதுக்கும் வர மாட்டேங்கிறேன், எதுக்கும் போக மாட்டேங்கிறேன், எப்படிதான் இது சோத்திரம், எப்படிதான் இது, கொஞ்சம் என்னவா, கொஞ்சம் கடவுளுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சோத்திரம், நாட்டுக்காக கொஞ்சம் என்ன பண்ணிவா, மேலே ஏறிவா. அது சொல்ல மாட்டேங்கிற லோயா, சத்தம் சொல்ல மாட்டேங்குது. இவன் மேலே ஏறி போறான். பாருங்க அடுத்த கட்டு என்ன பண்ற பாருங்க, இரண்டாவது காரியம், அவன் மேலே ஏறி போறான். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தாரா என்றோ, ஒப்பு கொடுத்தாரா, கொடுத்தாரு என்று, கொடுத்தாரான்றது வேறங்க, கொடுத்தாரு என்றும் ஒப்பு கொடுத்தாரு என்றும் இல்லைங்க. கொடுத்தாரான்றது நம்பிக்கைங்க, கொடுத்தாரு என்பது என்னங்க, விசுவாசம். ஐயா இவங்க என்ன பார்க்க வந்துக்கிறாங்க, பார்க்க இப்பதான் பாக்குறாங்க. இவன் பேசுறா பாருங்க, என்ன பேசுறாங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை என்ன பண்ணிட்டாரு, எதை பத்தி பேசுறா பாருங்க. இது நம்பிக்கையா விசுவாசமா, விசுவாசத்தை பத்தி பேச, விசுவாசம் உடையவளா வந்து பாருங்க. என் தேசத்துல வந்து சட்டை போட்டு பாருங்க, கொடி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னாலும் பேசல. அது பார்த்துட்டீங்களா, என் தேசத்தை பிடிக்க முடியுமா அப்படின்னா பேசல. இவங்களே பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதான்னு சொல்லி என்ன பார்க்க வந்துக்கிறாங்க, வேவ் பார்க்க வந்துக்கிறாங்க. வேவ் பார்க்க வந்தவங்களுக்கு விசுவாசத்தை பத்தி பேசுறா, என்ன பேசுறா, தேசத்தை இதை மட்டும் கொடுக்கல, அவன் வந்துக்கிறது எரிகாவை பிடிக்கதான். இவன் சொல்றா எரிகா மட்டும் கொடுக்க மாட்டாரு, இந்த தேசத்தையே கொடுக்க போறாரு. நல்ல வர மாட்டேங்குது. முழு விசுவாசமா பேசுறது ஒரு ஓசை நான் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்ப என்ன உடையவரா இருக்கிறான், விசுவாசம் உடையவரா. கொடுப்பார் என்பது நம்பிக்கை, நான் சொல்றாருங்க. கொடுத்தார் என்பது என்னங்க, விசுவாசத்தை பத்தி. அவன் என்ன உடையவளா இருக்கிறான், விசுவாசம் உடையவளா. விசுவாசம் என்பது நாம் என்ன உடையவளா இருக்கிறோம் என்பதுதான் விசுவாசம். வியாதி சுகமாகல, ஆனா சுகத்தோட இருக்கிறோம் என்பது என்ன, விசுவாசம். கடன் மாறல, ஆனா பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கலாம் இருக்கிறோம் என்பதா என்னங்க, விசுவாசம். நம்ம எதுல நம்மள இருக்கிறாங்க, விசுவாசத்துல இருக்கிறவங்களா இருந்தாதான் நாளைக்கு என்ன உடையவளா மாறும், நம்பிக்கை உடையவளா மாறும். எது நினைச்சு பாருங்க, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியுதா நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் தேசம் எப்படிப்பட்டது, உள்ளகிற ஆளெல்லாம் எப்படிப்பட்டது சுத்தி பார்க்க வந்துக்கிறான். அவனுக்கே இப்ப விசுவாசத்தை தான் தெரியல. ஆனா இவ சொல்றா, கர்த்தர் சொல்ற பாருங்க, யாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும். உங்களை பத்தி எங்களுக்கு என்ன பிடிச்சிக்குது, நம்ம குறிச்சு நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளை குறிச்சு மக்களுக்கு எல்லாம் திகில் இருக்கும். நீங்க நிறைய பேர் நம்ம தான் திகில்லாம் வகாடுகிறோம், திச்சு திச்சு திச்சுக்குனுக்கிறோம். நம்ம குறிச்சு மற்றவங்க என்ன கேதுங்க, மற்ற ஊரை மாத்திடுவானா, இவன் இந்த ஊர்ல இது சோத்திரம் வந்து இந்த ஊரை மாத்தினாதா, நம்மை குறித்து தான் அவளுக்கு என்ன இருக்குதுங்க, திகிலாகிறான். இவங்க வேவ் பார்க்க அச்சுங்க, இவங்க மேல இருக்கிற திகிலுக்காக வராங்க, எப்படி இருக்குதோ ஏதாகுதோன்னு. ஆனா இவங்க பாருங்க, உங்களை குறித்து உங்களை பற்றி எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சத்தமா சொல்லி என்ன பிடிச்சிருக்கு, திகில் பிடித்திருக்கிறது என்றும். உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். உங்களை குறித்து எல்லாரும் என்ன போயிட்டாங்களா, என்ன போயிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு கடவுளை பத்தி எல்லாமே தெரிஞ்ச மக்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாமோ சோர்ந்துதான் போறாங்களே. இந்த ராகாப்பம் மாதிரி விசுவாசம் உள்ளவங்களா மாறாங்களா? இந்த தெய்வம் தான் பெருசுன்னு தெரியுதுல, இந்த தெய்வம் தான் உருவாக்கினான்னு தெரியுதுல. கேட்டு பாருங்க, சின்ன வயசுல இருந்து நீ இயேசு பத்தி பாசு ஒருத்த சொல்ல, ஐயா நீங்க எனக்கு இயேசு பத்தி சொல்ல தேவையில்லையா, நான் சின்னதுல இருந்து எனக்கு யார் பத்தி தெரியும், ரட்சிக்கப்பட்டு வாடா சர்ச்சைக்கு, அப்பதானே தெரிஞ்சு நான் பண்ண போற சோதரா. இந்த தெய்வம் தான் பெருசுன்னு சொன்னா சோர்ந்து போக கூடாதுங்க, விசுவாசம் உள்ளவங்களா மாறணும். இவன் சோர்ந்து போல, இவன் எல்லாம் உள்ளவங்களா மாறிக்கிறான். விசுவாசம் மற்ற ஜனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, சோர்ந்து போனவங்களா இருக்கிறாங்க. ஆனா இவன் எப்படிப்பட்டவளா இருக்கிறான், விசுவாசம் உள்ளவளா. என்னுடைய ஜபம் அடுத்த 4வது கொரோனா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மக்களுக்கே ஒன்றும் பயம் இல்லாது, நம்ம மக்களுக்கும் ஒன்றும் என்ன இருக்குதுங்க, கடலை குறிச்சு ஒன்றும் பயம் இல்லாது, விசுவாசம் இல்லாம அவருக்கு கடலை பத்தி ஒரு நம்பிக்கை. அந்த டைம்ல இருந்த விசுவாசம் அப்போ திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் சொல்லாங்க, பாஸ்டர் சர்ச்சை எப்போ திறப்பீங்க, ஏன் திறந்த நாங்களும் போயிடலாம் தெரியா, ஆனா திறந்துக்கிற சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறான்னு சொல்றேன். ஆனா புறச்சாதிகளுக்கு எல்லாம் திகில் பிடிச்சிருக்குது, கடவுளை பத்தி கேட்க கேட்க
அவன் சோர்ந்து போய்கிறான். சொல்ற பாருங்க, 3 டெபினேஷன் கொடுக்குறான். ஒண்ணு, கர்த்தர் உங்கள் தேசத்தை இடம் கொடுப்பார், ஒப்பு கொடுத்தார் என்றும். ரெண்டாவது சொல்ற, உங்களை பற்றி திகில் எங்களுக்கு பிடித்திருக்குது என்றும். அடுத்த டெபினேஷன் சொல்றான், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். அவங்க சோர்ந்து போய்கிறான் அறிவேன்றான். இவன் சோர்ந்து போன, இவன் எப்படி உள்ளவனாகிறான்? இப்ப வாசிங்க, அடுத்து என்ன சொல்றேன்? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். இப்ப நிமிந்து பாருங்க, ஒரே நிமிஷம். இதுதான் ஒரு பெரிய மாற்றுக்கள். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இவங்க கானான் தேசத்துக்கு வந்து நின்னுங்கிறாங்க. ஆனா சொல்லுது, எகிப்திலிருந்து புறப்படும் போது 2 விஷயத்த சொல்றாங்க. செங்கடல் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சு? ஆனா படிக்கல, என்ன சொல்லுதுங்க? உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் வற்றி போச்சு, தண்ணி இல்லாம போச்சுப்பா. யோர்தானெல்லாம் அப்படியெல்லாம் போச்சுப்பா. இதெல்லாம் நீங்க அப்புறம் என்ன சொன்னா, எம்மூரிக்கும் அப்புறம் என்னங்க சீகோன் ராஜாவுக்கெல்லாம் கடவுள் எப்படிப்பட்ட காத்தெல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் செஞ்சாரு. நாங்க என்ன பட்டோம்? கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டவன் இப்ப கவனிங்க, இவங்க வந்து கானான் தேசத்துல இருக்கிறாங்க. இப்போ நல்ல கவனிங்க, இவங்க கானான் தேசத்துல இருக்கிறாங்க. இப்போ யாருங்க? ஜோசுவெல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு வந்துக்கிறாங்க? 40 years கழிச்சு இப்ப கானான் தேசத்துல வந்து நிக்கிறாங்க. மோசே தன்மையில இருந்து வந்து நிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, என்னன்னு சொன்னா, கேட்ட இவன் தப்பிச்சுட்டா, பார்த்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னால புரிய முடியும். இதெல்லாம் பார்த்தாங்கல்ல, அவெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? வனாந்திரத்துல சொல்லுங்க, என்ன ஆயிட்டாங்க? அவெல்லாம் செத்து போயிட்டாங்க. இத பார்த்தாங்க பாருங்க, செங்கல் 2 பிளக்கத பார்த்தாங்கல்ல, அவெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா கேள்விப்பட்டா பாருங்க, அவதான் என்ன ஆயிட்டா? காக்கப்படுறா, ஜீவனோட காக்கப்படுறா. நிறைய பேர் உண்மையை நான் சொல்றது புரியுதா? 40 yearsல வனாந்தரத்துல யாரெல்லாம் அற்புத அடையாளங்களை பார்த்து கடவுளை விசுவாசிக்காம போனாங்க, அவெல்லாம் செத்து போயிட்டாங்க. கேட்டவன் என்ன பண்ணிட்டா? உயிரோட. நீங்க நிறைய பேரு அற்புதத்தை அதிசயத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் சேர வேண்டியதான் சொல்ல. உங்களுக்கு நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சாலே சொல்ல மாட்டேங்கிறேன். இதெல்லாம் பார்த்தவங்க எங்க செத்துட்டாங்க? வனாந்திரத்துல போட்டு தள்ளிட்டாரு. ஏன் போட்டு தள்ளிட்டாரு? விசுவாசம் இல்லாத போட்டு தள்ளிட்டாரு. ஆனா இவ பார்த்தா இல்ல, இவ என்ன பண்ணாங்க? கேட்டா. நிறைய பேருக்கு இதை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். அற்புதம் அதிசயம் என்ன? இயேசு என் பேர் இட்டு கூப்பிடணும், சரோஜா ஏ எஸ்தர் அப்படின்னு என் பேர் கூப்பிடணும். இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்காச்சு. எப்பவுமே அற்புத அடையாளம் பார்க்கறவங்க வாழ்க்கையில பின்வாங்கி போயிடுவாங்க. சொல்லுங்க, பைபிள் ஒரு வார்த்தை சொல்ல, பார்த்தவன் செத்துட்டாங்க, கேட்டவன் தப்பிச்சுட்டாங்க. எத்தனை சொல்லுவாங்க? பார்த்தவன் எல்லாம் செத்துட்டாங்க. ஏன்னா விசுவாசம் இல்லைங்க. செங்கல் 2 பழக்கதை பார்த்தவங்களை முறுமுறுத்து கடவுளால அங்கே வனாந்துகிறான் போட்டாரு கடவுள் எல்லாரும். ஏன்னா பார்த்தவங்களுக்கு விசுவாசம் இல்லை, கேட்டவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அந்த பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, என்ன சொன்னா, விசுவாசம் எதனால வரும்? சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். அந்த கேள்வி தேவனோட வசனத்தை. அதனாலதான் உங்களுக்கு சொல்றது, கேளு கேளு கேளு, என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு. ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த விசுவாசம் எதனால தான் வரும்? கேட்கறதுனால தான், காதுல கேட்கறதுனால தான். இவன் இவ்வளோ காரியம் பாருங்க, விசுவாசத்தில் நல்லத பைபிள பாருங்க. இவரை பத்தி சொல்லும் போது எபிரேயர் பாருங்க 11ஆம் அதிகாரம் 30 வசனம் 31ஆம் வசனத்தை பாருங்க சொல்லுது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, என்னத்தினால? விசுவாசத்தினாலே. பார்த்தவங்க விசுவாசம் இல்லைங்க, கேட்ட விசுவாசம் இல்லதான். அதாவது ராகாப் என்ன உடையவன்? விசுவாசம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. இங்க பாருங்க, விசுவாச பட்டியல் அவனை வேசிதான் போடணும். ஆனா குடும்ப பட்டியல் அவனை வேசின்னு போடல. அவன் சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரனை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தார், அழியப்படாது இருந்தார். அதான் மீண்டுமா சொல்றேன், அற்புத அடையாளத்துக்காக ஓடாத சொல்ற. வரப்பெற்ற ஊழியக்காரன்
வரம் பெற்றிருக்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைக்க போறான். அந்த கூட்டத்துல ஜெய சொன்னாங்க. அவன் எல்லாம் போட்டு தள்ள போறான். ஏன்னா விசுவாசம் இல்லாம கடவுள் செய்த எதுவும் அவன் செய்ய மாட்டான். பார்த்தவங்க செத்துட்டாங்க, கேட்டவன் என்னவா இருக்கிறான், உயிரோடு. எதிர்ப்பு சொல்லுவாங்க லோயா, சத்தமா சொல்லுவாங்க லோயா. கேட்க கேட்க என்ன வருதுக்கு அவளுக்குள்ள விசுவாசம். அடுத்து பாருங்க என்ன சொல்லுது, நமக்கு நேரம் இல்லை. அவங்க வாசிங்க என்ன சொல்லுது, கேள்விப்பட்ட போது அடுத்து சொல்றேன், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிடுச்சு, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிடுச்சு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பைபிள்லயே சொல்றாங்க சிஸ்டர். என்ன கவனிங்க சிஸ்டர், பைபிள்லயே என்ன சொல்றாங்கன்னா, பைபிள்லயே இந்த அறிக்கை இட்டு ஒரே ஒரு பெண்ணு யாருன்னா, யார் தான் சொல்றாங்க, ஒரே ஒரு பெண்ணு யாருனாங்க, ராகாப் தான். பைபிள்ல எந்த விசுவாச வீரரும் சொல்லலைன்னு நபிமார்கள் சொல்றாங்க. இந்த அறிக்கையை தேவன் சொல்லுகிறார். நான் வானத்திலும் பூமியிலும் நான் தான் யாரு, தேவன் சொல்லுகிறார். மனுஷன் யாருமே அறிக்கை இல்லைங்க, இவன் மட்டும்தான் அறிக்கை. என்ன சொல்றாருன்னா, சொல்றாங்க உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும். நல்லா யோசிப்பாரு, யோசிப்பாரு. ஒரு பெண்ணுங்க, பைபிள் பண்டிதரே சொல்றாங்க, ரவிமார்கள் சொல்றாங்க, பைபிள்ல தெய்வத்தை பத்தி இப்படி ஒரு அறிக்கை எந்த பெண்ணும் கொடுக்குது. நெவர். யாருக்கு மோசம் சொல்லிக்கிறாங்க, நோ. நெவர். விசுவாசம் பண்றது யாருங்க, எலியா நோ, எலிஷா நோ, யாருமே சொல்லல. இவ சொல்றாங்க, ஒரு புறச்சாதி பெண்ணு சொல்றாங்க. இவ்வளவு விசுவாசம் உள்ளவளா என்ன சொல்றாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவன் தெய்வம். மற்றவெல்லாம் பயந்து கலைந்து போய்கிறாங்க, மற்றவெல்லாம் அலர்ந்துகிறாங்க, திகிலோட இருக்கிறாங்க. இவன் மாத்திர விசுவாசத்தோட அந்த ஜீவனுள்ள தேவனை, அந்த கேட்ட தேவனை, அவன்தான் என் தேவன் என்று அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மைக்கு சத்தத்துல கேட்கறவங்க எல்லாமே பரலோகம் போயிடுவாங்க. உள்ள உக்காந்துக்கிற நம்ம நிறைய பேர் போக மாட்டோம் சொல்றோம். ஏன்னா ஏதோ தூரத்தில் இருக்கிற அவ அந்த தெய்வம் தான், வானத்தையும் பூமியை படைத்தவர், பாவம் செய்கிற அவர், ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிற அவர் தெய்வத்தை குறித்து கேள்விப்பட்டு இவர் தான் தேவன். அவன் வாழ்க்கையில் அவர் எப்பவோ தெய்வத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். அறிக்கை சொல்றாரு, பயங்கரமான அறிக்கை. நம்ம தெய்வத்தை பத்தி நம்ம புறஜாதி பத்தி என்ன அறிக்கை. ஏன் சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவன் என் சர்ச்சையில் என்ன குடிக்கிறாங்க, அவன் என்ன படுத்துறது சிஸ்டர், சும்மா இல்லை. தெய்வத்தை பத்தி என்ன சொல்றேன், உன் குடும்பம் காப்பாற்றமான என்ன அறிக்கிறது, உன் சத்தியத்தை என்ன சொல்றேன், எதை மனமாற்றிட்டாங்களா உங்கள, இதை முதல் செஞ்சுட்டாங்களா உங்கள அப்படின்னு சொல்லும் போது நம் தெய்வத்தை பத்தி நம்ம என்ன அறிக்கை சொல்றோம், நம்ம தெய்வத்தை பத்தி என்ன அறிக்கை செய்ய பாருங்க. இவன் புறஜாதியான இவன் தெய்வத்தையே சன்னதியில வர இந்த மக்களுக்கு இவர் சொல்றார், இவ அறிக்கை பண்றா. சொல்லுங்கப்பா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் எல்லாம் சத்தமா ஒரு 3 முறை சொல்ல பாருங்க. அப்பா நீங்க சொல்லுங்க, ஒரு கண் தெரியலையா, தெரியும், வாழ்க்கை சொல்லணும்பா. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம், வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். சொல்லுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். உணர்வு சொல்லுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். ஓகே, நமக்கு நேரம் இல்லை. 11 வசனம் நம்ம வாசிங்க, 12 வாசிப்பா. இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களோ எங்கள் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று. இப்ப சொல்றேன், நான் உங்களுக்கு தயவு செய்து உங்களை காப்பாத்திட்டப்பா, நீ என்ன பண்ண கொஞ்சம் தயவு செய்து. இப்ப வாசிங்க, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு கேள்வி. ஐயா வக்கார ஐயா சோத்திரம். இப்ப பாருங்க, படிக்கும் போது உங்களை கேள்வி கேட்ப, நீங்க பதில் சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். மரியம்மா ரெடியா கிடையாமா, தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரை எனக்கு ஆணையிட்டு. தயவு கேட்கிறேன், யாருக்கெல்லாம் கேட்கிறேன் வாசி. நீங்கள் என் தகப்பனையோ என் தாயையோ
என் சகோதரரையோ என் சகோதரிகளையோ அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இப்போ இவன் யாருக்கெல்லாம் காப்பாத்தணும்னு கேட்கிறான்? சரி, ஓகே, யார் கேட்கல? கணவனுக்கு கேட்கல. சோதரம் சல்மோன் தான் கேட்கிறேன், உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னுக்கிறியா? பேசிட்டுனா அவனுக்கு கல்யாணம் எப்படி அவன் சொல்லுங்க, யாருக்கு கேட்கல? சொல்லுங்க, யாரு கேட்கல? அவனுக்கு கேட்கல. ஏன்னா உலகம் அவளை கஷ்டப்பாயிட்டு இல்லையா? உலகம் நம்மளை எப்பவுமே கஷ்டப்பாக்கும். உங்க வாழ்க்கை உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பா இருந்தா இதெல்லாம் காப்பாத்துங்க, நான் மட்டும் என்ன பண்ணி போறேன்? இவ்வளவு கஷ்டப்படு. உலகம் நம்மள என்னைக்குமே எங்கிட்ட சுத்தி இருக்கிற மக்கள் நம்மை விட நம்முடைய இந்த உலகம் நம்மள என்னைக்குமே வாழ்க்கை கஷ்டப்பாக்கி தான் நம்மளை கஷ்டப்பாக்கி. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பா இருந்தா நம்ம முதல்ல கேட்போம், என்ன காப்பாத்து, அப்புறம் யாரை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்து, என் அம்மா காத்து, என் அப்பா காப்பாத்து அப்படின்னு தான் கேட்போம். எவ்வளவு வாழ்க்கை கஷ்டப்பா இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க குடும்பத்துக்காக பரிதபிக்கிறாங்கன்னா, இந்த குடும்பம் அவன் தப்பு செஞ்சதுல இருந்து வெளியே வரும்போது ஆதரமா இருந்திருக்குது. அப்புறம் அம்மா நான் இதெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன், இதெல்லாம் விருப்பமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்குது. அதனாலதான் சொல்றேன், என் குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண காப்பாத்து. எத்தனை பேரு பண்றது தப்பு தான், இவன் தன் குடும்பத்துக்காக கெஞ்சுறாங்க. எத்தனை பேர் உன் குடும்பத்துக்காக அப்பா சர்ச்சைக்கு வரணும், உன் அம்மா சர்ச்சைக்கு வரணும், உன் அண்ணன் சர்ச்சைக்கு வரணும், எத்தனை பேர் நம்ம கடல் கட்டலையா யோசிக்கிறோம். எத்தனை பேர் பாட்டு சந்தோஷம் போகுது பாட்டு பாடுற, தவால உக்காரும் போது என்ன பண்ண போற, கூடவே இருக்கிற அப்பாவோட தூக்கி சுமக்கிறாரு, அவருக்காக ஒரு பரிந்து பேசலான்னு இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாட்சியாங்கிறேன். ஆனா குடும்பத்தில் நம்ம இருக்க மாட்டேங்கிற சோத்திரம். சோறு போட்டாரு, எல்லாம் போட்டாரு, அவளை எப்படி நம்ம கொண்டு வரோம்? இவன் வாழ்க்கை பாருங்க எவ்வளவு கஷ்டம். அதற்காக கேட்கிறேன். வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை சோத்திரம். அவர் வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் பொழுது நாங்கள் தயவும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் கயிற்றிலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டால் அப்பொழுது அவர்கள் ஜன்னல் வழியா அவர் என்ன பண்ணார்? இறக்கிவிட்டார். அவர் வீடு அலங்கத்தின் மதில் இருந்தது. நல்லா சொல்லுமா, அந்த அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அப்புறம் அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அலங்கத்திலே எப்பா ஐயா நீ உக்காருப்பா, சோத்திரம் உட்கார் வைக்க சோத்திரம் எல்லாம் பாரு உக்கார், எல்லாம் உக்கார். முதல் எழுதுக்கிட்டு முதல் இது இருக்கு. இப்போ கவனிங்க, இவன் எதுல இறக்கி விடுறா? அவங்கள ஜன்னல்ல எதுல இறக்கி விடுறா? கயிற்றினா. ஏன்னா ஒரு நல்ல கவனிங்க, அந்த கயிறு சணல் கயிறு இவ தட்டு மட்டும் செய்யல. தட்டுனா அந்த பாயில ஒளிச்சு வைக்கிற அதுல மட்டும் செய்யல. இது இப்ப என்ன பண்ற அப்படின்னா, அவன் கயிறுல ஒளிக்க வச்சுட்டு இப்ப நல்ல கவனிங்க, அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. எல்லாம் கவனிங்க, அவன் வீடு எங்க இருந்தது? சொல்லுங்க, அவன் வீடு எங்க இருந்ததுங்க? அலங்கத்தின். அப்பா இதுலதான் டுஸ்டேக்குது. அப்பா என்ன கவனிங்க, அலங்கத்தின் மதில் இருந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அலங்கத்தின் மதில். இப்போ உங்களுக்கு தெரியும் அலங்கன்னு சொன்னா எதுங்க? என்ன கவனிங்க, அது எதுங்க? அந்த சோறு தான் அலங்கம், அந்த பாதுகாப்பு சோறு. அது 8 அடி இருக்கும்ன்ற, 10 அடி கிட்ட இருக்கும். அந்த 10 அடிக்கு மேல அதுல ஒரு வீட்டை கட்டி இவ்வளவு உட்கார வச்சுக்கிறாங்க. எல்லாம் என்ன கவனிக்கணும், என்ன கவனிக்கணும். ஏன் இவளை எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இவன் இந்த தொழிலுக்கு எனக்கு வேணாம், நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்ன உடனே ராஜா தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சுக்கிறாங்க. ஒரு யுத்தம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நல்ல கவனிங்க, ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா முத அந்த கோட்டை இடிச்சு யாரதான் போய் தாக்குவாங்க அப்படின்னு சொன்னா அந்த மதில் மேல இருக்கிறவங்க தான் தாக்குவாங்க. ஐயா நல்லா இதை கவனிக்கணும், நல்ல கவனிக்கிற சிஸ்டர். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஓசனா சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்ப எதிரியாளி வந்தானா
உள்ள நுழைஞ்சானா அந்த கோட்டை இடிச்சு முதல்ல எதுங்க அந்த கோட்டை மேல இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் திருடி அவளெல்லாம் கொலை பண்ணுவாங்க. இந்த ஊருக்காரெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க கவனிக்க. இந்த ஊருக்காரங்க எல்லாமே நல்லா கவனிக்கணும். இந்த ஊருக்காரங்க எல்லாம் யுத்தத்துல இவன் சாவணும்னு சொல்லிட்டு தூக்கி வந்து எங்க வச்சுக்கிறாங்க வீட்டுல. ஏன்னா இவன் எங்களுக்கு மஸ்து போல ராஜாவுடைய சம்பந்தத்தோடு இந்த கோட்டை மேல வச்சுக்கிறதுக்கு நோக்கம் என்னன்னா இவன் சாவணும், இவன் சாவணும். ஊருக்கார சொல்றாங்க இவன் சாவறத நாங்க எல்லாம் பார்க்கணும். இதுதான் ரெண்டாவது, அவனை ஏன் அங்க தூக்கி போய் வச்சுக்கிறான், டெய்லி கீழே வேலையை பார்த்து தாக்கணும் மோஜ பாரு மன திரும்பிட்டான் வீதம் பண்ணிட்டான். அப்படி என்ன பண்றதுங்க, அவள் என்ன பண்றதுங்க, கீழே மேலையும் அவள் என்ன பண்றது, அந்த குடும்பத்தை பார்த்து பார்த்து அவளை கேள்விப்பான். மூன்றாவது, ஊருக்கு ஒதுக்கப்பட்டவளை தான் இந்த இடத்துல இருக்கு. ஊருக்கு ஒதுக்கப்பட்டவளை தான் ஆனா பெரிய நோக்கம் என்னன்னா யுத்தம் வந்தா இவன் முதல் இவன் தான் சாப்பிடும், இவன் சாப்பிடுத நாங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா காரியம் எப்படி நடக்குதுன்னா இவன் வாசிப்போம் எல்லாமே. ஜோசுவா 6 இவங்க வீடு எது மேல இருந்தது, அலங்கத்துடைய எது மேலங்க, மதில். வாசிக்க பார்க்கல என்ன சொல்லுதுங்க, எக்காலங்களை ஊதுகையில், சத்தமா சொல்லுங்க, எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இப்ப பாருங்க 6 நாள் போறாங்க, 7ஆவது நாள் ஆர்ப்பரிக்கிறாங்க. நமக்கு நேரம் இல்லை. ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு, எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்ட போது ஆரவாரத்தோடு முழுகுகையில், மகா ஆரவாரத்தோடு முழுகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. சொல்லுங்க, வீடு எது மேல இருந்தது, சத்தமா சொல்லுங்க, எது மேல இருந்தது, அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக, அவரவர்கள் தங்கள் நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, எல்லாம் நிமிந்து வா, எல்லாம் நிமிந்து போட்டு படுத்து போ. இதாங்க எரிகோ கோட்டை. சிஸ்டர் அது பார்க்கும்போது டக்குன்னு வீடு போச்சுங்க. இங்க பாருங்க, இதான் எரிகோ கோட்டை. நல்லா என்ன கவனிக்கணும். இவ்வளவு பாரு எரிகோ கோட்டை. இதுதான் எரிகோ கோட்டையை சுத்தி பாரு. அடுத்து பாருங்க, இதான் எரிகோ கோட்டை. இவ்வளவு பஸ் இதாங்க அது சோறு. இவங்க வந்து அந்த ஓரத்துல தான் இருக்கிறான். இதுதான் எரிகோ கோட்டையுடைய இது. உள்ள ஒரு கோட்டைங்கிறது இது, பெரிய கோட்டை பெருசு. இந்த கோட்டை தான் இங்க இருக்கிற. நல்லா கவனிங்க, இந்த கோட்டை எவ்வளவு பெரிய கோட்டை பாருங்க. இப்போ அடுத்து என்ன பாருங்க, நம்ம பாருங்க, இந்த கோட்டை தான் இது இடிஞ்சு விழுந்தது அப்படி போட்டுக்கிறான் பாஸ். ஆனா இது இப்போ நெக்ஸ்ட் போடுங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் இது காமிச்சிக்கிறோம், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் போடும். இப்போ இவங்க துதிக்கும் போது என்ன அர்த்தம்னா கவனிக்கணும். நபிமார்கள் என்ன சொல்றாங்க, கடவுள் வந்து ஒரு பெரிய பூமி எதிர்த்து உண்டாக்கிறார். இது எப்படி இடிஞ்சு வந்து 120 அடி சொல்றாங்க. நபிமார்கள் என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய இடம் உண்டாச்சுங்க. என்ன உண்டாச்சு, பூமி எதிர்த்து உண்டாகும். இப்போ உண்டாகும் போது அந்த பூமி எதிர்ச்சுல எல்லாம் கவனிங்க. அவர் போது என்னன்னா அந்த கோட்டையை சுத்தி எல்லாமே நின்றுக்கிறான். பாருங்க, போர் வீரர் கோட்டையை சுத்தி நின்றுக்கிறான். அந்த சவுறு இடிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நீ உழிலங்க, கவனிக்கணும், ஏதோ ஒரு துண்டு உழிலங்க, ஏதோ அந்த பக்கம் ஒரு துண்டு வச்சு கொஞ்சம் ஒதிச்சு வாடா அப்படின்னு சொல்லலங்க. அவர் என்னன்னா சுத்தி எல்லாம் இடம் பண்ணிக்கிறாங்கன்னா சுத்தி வந்து அந்த கோட்டையை சுத்தி நின்றுக்கிறாங்க. அது இடியும் பொழுது சுத்தமா அந்த மதில் எல்லாம் இடிந்து போச்சு. ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும் இடிஞ்சு விழுது. வீடு எது மேல இருந்துச்சுன்னு சொல்லுங்க, எது மேல இருந்துச்சுங்க. அப்ப எல்லாம் இடிந்து விழுந்தாலும் யாருடைய வீடு மட்டும் இடிஞ்சு விழல, பூமி அதிர்ச்சி இயற்கையால நம்ம சொல்றோம், நம்ம கட்டுப்பாட்டு இல்லை. அவ்வளவு பெருசு இடிதுங்க. தம்மா தூண்டு வீட்டுல இருக்கிற இவன் வீடு மட்டும் இடிச்சா அஜுனா மூளை வந்து ஊந்துருமா. உயர்ந்தா தரிசனம் இல்லாம எது இருந்தாலும் நம்மளால உயர்ந்தான். தரிசனங்கிறவன், கடவுளால விசுவாசிக்கிறவன் எந்த சூழ்நிலையும் காப்பாற்ற போடுவான். உங்களுக்கு நான் சொல்றது தமிழ்ல, நீ தெலுங்குல புரிய நினைக்கிறது. வார்த்தையே இடிந்து வச்சுக்க. தம்மால் கொண்டு வீட்டுல இருக்கிறவங்களை இடிந்து எல்லாம் இடிஞ்சு விடுச்சு. யாரெல்லாம் சாவணும்னு பார்த்தாங்களோ எல்லாம் செத்தான். இவங்க மட்டும் சமுதாயம் நம்ம சாவணும்னு பார்க்குதா, உன் கண்ணால பார்க்க போற அவன் சாவுறத, நீ காப்பாற்றப்படுவதை உன் கண்ணு பார்க்க போற.
இயற்கையெல்லாம் நம்முடைய தேவன் கட்டுப்பாட்டுக்குள்ளது. எத்தனை பேர் நல்ல சொல்லுவாங்க? உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆபை சொல்ல முடியும்? எல்லாமே இழுதி விழுச்சுங்க, எல்லாம் இழுதி விழுச்சுங்க, கோட்டையை இழுதி விழுச்சுங்க. இவன் மாத்திரம் காப்பாற்ற. எப்படி காப்பாற்றப்பட்டா? ஏற்கனவே அவருக்கு விசுவாசம் இருக்கு. எப்படி அவன் காப்பாற்றப்பட்டா? காரணம் என்ன? வாசிங்க பார்க்கல, என்ன சொல்லுது பாருங்க. வாசிங்க ஜோசுவா 2:17 வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி. கயிறு என்ன கலரு? சிவப்பு. சத்தமா சொல்ல, என்ன கலரு? சிவப்பு. அதான் சாடி போட்டு ஓரத்துல என்ன அச்சு வைக்கிறாங்க? சிவப்பு அச்சு வைக்கிறீங்க. ஏன் அச்சு வைக்கிற? சிதிக்கிற அதுக்கு தெரியல, சிவப்புக்கே தெரியல. செம்மனம்மா செம்மண்ணு, செம்மண் வாய்க்கிறியா? செம்மண்ணு வாய்க்க மறுக்கலாம் கூட செம்மண்ணு. அது ஒரு மண்ணு, அதுக்கு தெரியல. சோதரா ஆனா செவப்பு கலரு. என்ன கலரு சொல்லுங்க? என்ன கலருங்க? சிகப்புல இறக்கி விட்டு அந்த நூல்ல இறக்கி விட்ட அந்த நூலு இறக்கி விட்ட கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அப்ப அந்த கயிறை வெளியே விட்டுட்டு என்ன பண்ணாத? நீ இறக்கி விட்டு அந்த கயிறு இருக்கட்டும்பா, அதுக்குள்ள உன் ஜனத்தை அந்த கயிறுக்குள்ள என்ன பண்ணிக்க நீ சேர்த்து. எப்படி சங்கார தூதம் வரும்போது ரத்தம் இருந்துச்சோ அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்களோ, அதே மாதிரிதான் அந்த இடிக்கிற போது உங்க அப்பா அம்மா எல்லாம் எதுக்குள்ள போக கூடாது, வெளியே போனா செத்துருவாங்க. எதுக்குள்ள இருக்கணும்? அந்த கயிறு. எந்த கயிறுங்க? அந்த சிகப்பு கயிறுக்குள்ள இருந்தா, அந்த சிகப்பு கயிறு தொண்டனா என்னதான் பூமி அதிர்ச்சி உண்டானாலும், ஏது இடிச்சு விழுந்தாலும் நீ உன் குடும்பம் இடிந்து விட மாட்டேன். என்ன சொல்ல வசனம் என்ன சொல்றது? வாசிங்க. அடுத்து பாருங்க 2:21 வாசிப்பான். அதற்கு அவர் உங்கள் வார்த்தையின்படியே, சத்தமா சொல்லுங்க, எதின்படியே சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிறை கட்டி வைத்திருந்தார். இது என்ன சொல்லுவாங்க? அவளை காப்பாத்துனது அவள் தேவன் பேர் மேல வச்ச விசுவாசமோ. ரெண்டாவது இந்த சிகப்பு நூறு தான் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை, இயேசுடைய அதிகாரம். அந்த வீட்டுல ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்னா சிகப்பு கயிறு தொங்கி கொண்டிருக்கு. இதையெல்லாம் யாருக்கு போய் சொல்றாங்க? ஜோசுவாக்கு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. இப்போ நடக்குது என்ன சொன்னா? எப்படி பாருங்க, அவள் காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் இன்னொரு காரணம் என்ன சொன்னாங்க பாருங்க. ஏசாயா பைபிள் சொல்ல பாருங்க. ஏசாயா 42 பாருங்க, 42:3 வாசிப்போம். சொல்லுங்க. ஏசாயா 42:3 வாசிப்போம். வாசிங்க. ஓகே பாருங்க. ஏசாயா 42:3 வாசிப்போம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நெறிந்த நாளை முடியாமல், அவர் நெறிந்த நாளை என்ன பண்ணாருங்க? முடியாமல். மங்கி எரிகிற தீ, அவர் மங்கி எரிகிற தீ வந்து எதுல தான் செய்யப்படுறது? சன்னல் நூல்ல தான் செய்யும். வாழ்க்கை அணைச்சு போற மாதிரி இருக்குதா? அவர் அணைச்சு போக விட மாட்டார். உன் வாழ்க்கை அணைச்சு போக தேவன் விட மாட்டார். அந்த ஊருக்கார வாழ்க்கை அணைச்சு போகணும்னு நினைக்கிறான். அணைச்சு போற விலங்கு பாத்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு அப்படியே படுத்து அப்படியே அடையிற மாதிரி. நம்முடைய தேவன் அவன் நம்முடைய பிள்ளைகளை உன் வாழ்க்கை அணைச்சு போக நம்முடைய தேவன் விட மாட்டார். எத்தனை பேர் அதை சொல்லுவாருங்க? பைபிள் தான் சொல்லுது பாருங்க. எப்படி அவன் வந்து சல்மோனை கல்யாணம் பண்ணி பாருங்க. இந்த இடிச்ச உடனே குடி பிடிச்சிட்டு போறது யார் தான்? யூதா போத்தத்துல யாருங்க? சல்மோனுக்கு குடியை பிடிச்சிட்டு போகும்போது இவன் வீட்டுக்கு நேரம் போயிருப்பான். இந்த ரவி பாரு சொல்றாங்க. அந்த வீட்டுல இருந்து காப்பாற்றப்பட வரும்போது ராகாப்பை இவன் பார்க்கும்போது அவன் முந்தி செய்த பாவத்தை பார்க்கலங்க, பிந்தி கடவுள் மேல என்ன விசுவாசம் அவன் வச்சுக்கிறான் பார்த்ததுனாலதான் அவனுக்கு கடவுள் பேர்ல எவ்வளவு விசுவாசம் இருக்கு. கடவுளை அவன் எவ்வளவு நம்புறா, அவன் கடவுளை எவ்வளவு அறிக்கை பண்றா. உங்க தெய்வம் தான் வானத்திலும் பூமியில எல்லாத்திலும் அவர் தான் தேவன் என்றது அவன் அறிக்கை பண்றதை வச்சு எப்படிப்பட்ட குடும்பத்துல இவளை தன்னுடைய குடும்பத்தை அவன் செய்து கொண்டான். அவளை ஏற்றுக்கொள்வதற்கு சல்மோன் காரணம் என்னன்னா, அவன் முந்தி நடந்த வாழ்க்கை அல்ல, பிந்தி அவன் தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தினால. இதன் பேர் சொல்ல பாருங்க. இதன் பேர் ஆமை சொல்ல பாருங்க. எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்த இவனை யாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக
யூதாவின் இயேசுடைய குடும்பத்துல வந்து இணைக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம தேவன் எப்பவுமே கடந்த வாழ்க்கையை பார்க்கறது இல்லைங்க. நீங்க நச்சரிக்கிற கடந்த நான் இதை பண்ண கடந்த வாழ்க்கை காரியத்தை பார்த்தோன்னே ஆசீர்வதிப்பது. நிகழ்காலத்துல உன் தேவன் பேர்ல நீ வைத்துக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைதான் கடவுள் உன் வாழ்க்கை அடைந்து போகாதபடி கர்த்தர் காப்பாற்றுகிறார். பாருங்க, பழைய ஏற்பாடுல என்ன சொல்லுங்க, சல்மோன் என்றால் என்ன அர்த்தங்க? அவன் பூர்ணம் உள்ளவன். புதிய ஏற்பாடுல யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய யாரு? நல்ல கவனிங்க, சல்மோன் என்ன அர்த்தம்? பரிபூர்ணம் உள்ளவன். நம்முடைய இயேசு யாரு? பரிபூர்ணம். பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினாலே, யாருடைய பரிபூர்ணத்தினாலே? இயேசுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை பெற்றோம். இது பெருந்த ஜனங்கள் சத்தமா சொல்ல மாட்டீங்க. இப்ப எல்லாம் இருந்து பாருங்க, இப்ப எல்லாம் முடியும். அப்ப ராகாப்ப காப்பாத்துறது எதை பார்த்து காப்பாத்துனாங்க? விசுவாசம். அப்புறம் இடத்தை தொங்க விட்டு இருந்தா, சிகப்பு கயிறை தொங்க விட்டு உள்ள போனாங்க. சல்மோன் எல்லாம் கூட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அந்த கயிறு விட்டு வந்துட்டா இல்லையா? அந்த கயிறு விட்டு வந்தத நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? அடுத்து வந்து இப்போ வச்சிருக்கிறது குழந்தைங்க காலில் கட்டுறது. அது செகப்பு கலர். என்ன கலர் இது? கருப்பு. என்னத்த சொல்றது? சொல்றது நீங்க எல்லாம் குழந்தைங்கள்லாம் செக் பண்ணலான்னு. எந்த குழந்தை காலில் கருப்பு கயிறு கட்டிக்கிறியோ உனக்கு திருவிருந்தே கிடையாது. சோதனை புள்ளிங்க காலில் ஆம்பளை புள்ளியா இருந்தா கூட கருப்பு கயிறை ஒரு காலில் கட்டி வச்சுக்கிறது. அவன் குடும்பம் ஒரு அடையாளத்துக்காக இடத்தை வச்சிருந்தாங்க. அந்த சிகப்பு கலர் தொகை வச்சிருந்தான். உன் வீட்டுல சிகப்பு கலர் பண்ண முடியுமா? வார்த்தையை தானே நம்பினாவ. இதுக்கு சிகப்பு கலர் எதுல இருக்குதுங்க? இயேசு ரத்தம் எதுல இருக்குதுங்க? வார்த்தையில தானே இருக்குது. கயிறு கட்டிக்குது, ஆரம்பன கயிறு கட்டுக்குது. இந்த கயிறுல கயிறு, இடுப்புல ஒரு கருப்பு கயிறு, காலில் எத்தனையோ பேருக்கு நான் சர்ச்சில் பார்க்குறேன். என்ன தம்பின்னா கருப்பு கயிறு எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க. அவன் கட்டி அவன் ரசிக்கப்பட்டு அவன் உள்ள வந்து குடும்பத்தில் சேர்ந்துட்டான். அவன் விட்டு வந்த கயிறை இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? எல்லாத்துக்கும் குழந்தைகளை கட்டி விடு. அந்த காலில் சோத்து காலில், எந்த காலில்? அதில் சோத்து காலில் தான் கட்டிக்கிறாங்க. காலில் இடத்தை கட்டி வச்சுக்கிறாங்க. கயிறு கை செய்து சொல்றேன், இதெல்லாம் விட்டு போட்டு சோத்துறோம். நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு சொன்னா இயேசு வெளியேற பெற்ற ரத்தம் தான் இருக்கும். ஒரு அது சொல்ல மாட்டேங்க. சொன்னதை விட்டுட்டாங்க, அடையாளத்தை பிடிச்சிக்கிறாங்க. அடையாளம் என்ன? ரத்தம். இன்னைக்கு நமக்குள்ள அடையாளம் என்ன? அடையாளம் இன்னைக்குள்ள இயேசு சொல்ற சிலுவை என்பது போட்டுக்கிறது அல்ல. சிலுவை என்பது மறைமுகமான சுமக்கிற பாடுகள். சிலுவை போறதுனால அடையாளம் கிறிஸ்துவன் ஆக மாட்டேன். அவன் பாடுகளை சுமக்கிறவதா யாருங்க? அவன்தான் கிறிஸ்துவன். காலையில் சொல்றேன் எல்லாருக்கும், இந்த கயிறு கட்டுறது, மஞ்சள் கயிறு கட்டுறது, சிகப்பு கயிறு கட்டுறது, முழு கயிறு கட்டுறது, காலில் கட்டுறது, குழந்தைங்க காலில் கட்டுறது, குழந்தைக்காக மட்டும் ஜோபனுக்கு பாச அப்படியே ஒத்த காலில் நில்லுங்க. எப்படியே சத்யராஜ் மாதிரி இப்படியே நில்லுங்க. அதுக்கு ஜோபம் பண்ணுங்க. ஆனால் கயிறு கட்டு. ஊருக்கார் யார் சொன்னாங்க? ஊருக்கார் சொன்னாங்க. ஊருக்கார் பேச்சே நம்புங்க, சத்தியத்தை நம்பாது. இந்த கயிறுனால தான் என்ன வந்துக்குது? அந்த கயிறெல்லாம் வந்து கயிறுனால ஆசீர்வாதம் இல்லை. தேவனை விசுவாசிக்கிறதுனால தான் என்ன வரும்? ஆசீர்வாதம். இதுவே நம்புங்க. சொல்ல மாட்டேங்க. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். நமக்கு நேரம் இல்லை. எல்லாம் எழுந்து நிற்போம். நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காத்து செய்வார். நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நல்லவர், பெரிய காத்து செய்வார். மூப்பர்கள் வருவாங்க. திருப்பதி உங்களுக்காக வழங்கப்படும். கர்த்தர் நல்லவர், நம்மோடு இருப்பாராக. பெரிய காத்த ஆச்சரியமான நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட இறைவன் கர்த்தராக இயேசு தாம் காட்டிக் கொண்டிருக்கிற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி பெற்று இதை வாங்கி புசுங்க. இது உங்களுக்காக பிற்கப்படி என்னுடைய சரீரமா இருந்தது என்றார். என் இதற்கு ஒரு மனித செய்யுங்கள் என்றார். போஜனை பண்ணின பின்பு அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்திலாக முதலிருப்பீங்க. நீங்கள் இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னுக்கு ஒரு மணி செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தை பானம் பண்ணுவதும் கர்த்தர் மறுவர்கள் மரணத்தை இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பாடுவான். அவன் கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து குற்றம் உணர்வான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தை பாடவன். ஏனெனில் அபாத்திரமாய் போஜனம் அடிக்க